ஒவ்வொரு நாளும் 51 சக்தி பீடத்தில் நாம இப்போ சிந்தித்து கொண்டு வருவது 36வது பேரிடம் திருவெண்காடு. அதில் நேற்றைய தினத்தில் மெய் கண்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி இறைவனை கண்டார் என்பதை நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அதில் இறைவனுடைய கருணையினாலே அவர் 2 வயதிலேயே ஞானம் பெற்றார். 2 வயதில் ஞானம் பெற்றார். அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க. அருள் நந்தி சிவம் என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு முதல்ல குருவாக இருந்தார். ஆனா அதற்கு பிறகு யார் குருவானார்னா இந்த மெய்கண்டாருக்கு அருள் நந்தி சிவம் சீடர் ஆயிட்டார். 49வது சீடரா மாறினார். என்னன்னா கற்றுக் கொடுப்பது ஈஸியா கற்றுக் கொடுக்கலாம், அதை உள்வாங்குவது ரொம்ப சிறப்பு. நேற்றைய தினத்தில் பரஞ்சோதியார் என்று சொல்லக்கூடியவர் சொல்லிக் கொடுத்து திருப்பி குழந்தை சொல்லுன்னு உடனே குழந்தை சொன்னார். அப்போ மெய்கண்டாருக்கு வயது 2. யோசிச்சு பாருங்க. குழந்தை திருப்பி சொல்லுவது என்பது 2 வயசுல குழந்தை இப்பெல்லாம் பேசுறதே கிடையாது. ஆனா பேசுற குழந்தையும் நாம எல்லாம் நல்லதை சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதான் உண்மை. அம்மான்னு அந்த குழந்தை கூப்பிடும், 2 அடி அடிச்சு ஐ மம்மின்னு கூப்பிடுது. ஆமா, பக்கத்து வீட்டு குழந்தைங்கெல்லாம் என்ன அழகா பேசுது. நம்ம என்னமோ லண்டன்ல பிறந்த மாதிரியும். ஆமா, நீங்க அந்த குழந்தைங்களை ஆங்கில வார்த்தை சொன்னா அப்பா அம்மா பூரிக்கிறாங்க. என் குழந்தை என்னம்மா மம்மி டேடின்னு தான் கூப்பிடும். மம்மி டேடின்னு கூப்பிட்டதுனாலேயே என்னமோ தெரியல, இப்ப எல்லாம் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுது. அம்மான்னு கூப்பிட்டு பாருங்க, பாசம் கூடுதலாக இருக்கும். அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, பாசம் கூடுதலாக இருக்கும். இந்த மம்மி டேடின்னா எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி, தொலைவில் இருக்கிற மாதிரி இருக்கும். பாசம் அதில் வராது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த 2 வயது குழந்தைக்கு பரஞ்சோதியார் சொல்லி கொடுத்த தீட்சை. நாம் எல்லாம் கூட தீட்சை வாங்குறோமோ இல்லையோ, சதா சர்வகாலம் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லணும். திருநீறு அணிகின்ற பொழுதாவது சிவாய நமையென்று நீர் அணியணும். சிவாய நமையென்று நீர் அணியணும். அது மட்டும் இல்ல, வடக்கு பார்த்து திருநீர் அணியணும். ஆயுள் கூடும், நினைச்சதெல்லாம் நடக்கும். வடக்கு பார்த்து நம்ம முகம் வடக்கு பார்த்து இருக்கணும். அதுவே இன்னும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. வடக்கு பார்த்து தான் குங்குமம் தரிக்கணும், வடக்கு பார்த்து தான் விபூதி வைக்கணும், வடக்கு பார்த்து தான் சாமி கும்பிடணும், வடக்கு பார்த்து தான் தலை வைத்து இறைவனை எங்க கொடிமரத்தாண்ட விழுந்து வணங்கணும். சில பேர் எந்த திசைனாலும் எப்படினாலும் வணங்குறான். ஏன் அந்த திசையில வணங்க கூடாதா? நீங்க தான் சொல்றீங்க எல்லா திசையிலையும் கடவுள் இருக்காருன்னு. வேதாந்தம் வேற பேசுவோம். நீங்க தான் சொன்னீங்க ஔவையார் கால் நீட்டிட்டு இருந்த பொழுது எந்த பக்கம் கால் இறைவன் இல்லாத பகுதின்னு சொல்லுங்க, நான் அந்த பக்கம் நீட்டிக்கிறேன்னு சொல்றீங்க. இப்போ விழுந்து கும்புறதுக்கு மட்டும் திசை பார்க்குறீங்க. யாரோ ஒருத்தர் கேட்டார் அந்த கேள்வியை, அதை தான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். அப்படி இல்லை, ஒவ்வொரு திசைக்கு ஒரு பலன் இருக்கு. கிழக்கு ஒரு பலன், மேற்கு ஒரு பலன், தெற்கு ஒரு பலன், வடக்கு ஒரு பலன். தீபம் எல்லா திசையிலையும் ஏற்றலாம், ஆனால் தெற்கை ஏற்றக்கூடாது. கோயிலில் தெற்கைக்கு கோயிலில் அதுக்கு முறை கிடையாது. கோயிலில் எந்த பக்கம்னாலும் ஏற்றலாம். நிர்வாகம் எங்கு சொல்லப்பட்டிருக்கோ அங்கே ஏற்றலாம். அந்த மாதிரி சொன்னால தெற்கை ஏற்றக்கூடாதுன்னு கோயிலில் விதிவிலக்கு. எந்த திசையிலனாலும் ஏற்றலாம். கோயிலுக்கு கணக்கு கிடையாது. நம்ம வீடுல ஏற்றக்கூடிய விளக்கு தெற்கு பார்த்து ஏற்றக்கூடாது. ஏன்னா கைலாய பதவி அடையும் போது தெற்கை ஏற்றுவோம். கைலாய பதவி அடைகிற பொழுது தெற்கு பார்த்து விளக்கு ஏற்றுவோம். அதுக்காக ஏற்றுவோம். அதுக்கு பேர் யமதிசைன்னு பேர். அதனால வடக்கில் விழுந்து வணங்குவது சிறப்பு. வழக்கு உண்ணக்கூடாது, உறங்கக்கூடாது, 2 வேலை பண்ணக்கூடாது. வடக்கு பார்த்து சாப்பிடக்கூடாது. அதுக்காக கல்யாண சத்திரத்துக்கு போயிட்டு நான் வடக்கு பார்த்து சாப்பிட மாட்டேன்னு எழுந்துட்டு வரக்கூடாது. அப்புறம் சாம்பார் ரசமாக இருக்கும், அது பார்த்துக்குங்க.
மோர் கிடைக்கவே கிடைக்காது, கூட்டு கிடைக்காது, பொரியல் கிடைக்காது. உடனே சொல்லாதீங்க, அதெல்லாம் நிறையவே இருக்குது மேடம், நாங்கள் தான் மூடி வச்சுட்டு வரோம். அதை கூட ஏன் மூடி வைக்கிறோன்னு கேட்டால் நமக்கு பின்னாடியே வந்து நின்றுடுறாங்களே. கதவை திறந்த உடனே போய் எல்லாம் போய் ஒரு லைனாக உட்காந்துடுறோமா, உட்காந்து முடிச்ச உடனே அது முழுசாக சாப்பிட்றதுக்குள்ளேயே பின்னாடி வந்து நின்றுடுறாங்க. அப்புறம் எங்கேருந்து நம்ம சாப்பிட்றது? அது அந்த நிற்கிற அம்மா சும்மாவா நிற்குது, எல்லாம் எழுந்துச்சு, இந்த மூதேவி இன்னும் உக்காந்துக்குது அப்படின்னு சொல்லும் போது அங்கே உக்காந்து சாப்பிட தோணுமா? யோசி பாருங்க, தோணாது. அவனா என்ன அர்த்தம்? அந்த திசைகள் வந்து நமக்கு ஒரு பலன் தரும். உண்ணுதல் உறங்குதல் என்று சொல்லக்கூடியதற்கெல்லாம் திசை பார்த்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். விழுந்து வணங்குவதற்கு 7 கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்பது அர்த்தம். எத்தனை கடவுளுக்கு? 7 கடவுளுக்கு நன்றி சொல்றோம்னு அர்த்தம். இந்த வடக்கு பார்த்து கொடிமரத்தாண்ட விழுந்து வணங்குகிற பொழுது 7 கடவுள். யார் அந்த 7 கடவுள்? முதல்ல கும்பாபிஷேகம் எங்க பண்றா? முதல்ல கும்பாபிஷேகம் கோபுர கலசத்திற்கு. அதனாலதான் வீட்டுக்கு வர, நம்ம கோயிலுக்கே வர வேண்டாம், குளிக்க வேண்டாம், பல்லு தேய்க்க வேண்டாம், தூங்கி எழுந்ததும் இப்படி கண்ணை தொடச்சிட்டு எந்த கோயில் பக்கத்தில் இருக்குதோ அந்த கோயிலினுடைய கோபுரத்தை பார்க்கணும், அதில் இருக்கக்கூடிய கலசத்தை பார்க்கணும். அதுக்கு என்ன சொல்வீங்க? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி பாவ விமோச்சனம். எவ்வளவு? கோடி பாவ விமோச்சனம். அப்பேற்பட்டது கோபுர தரிசனம். இரண்டாவது எந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க? அதான் முதல் கடவுள். ரெண்டாவது எங்க? உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு ரெண்டாவதா பூஜை பண்ணுவாங்க. எது பிரதானமோ அந்த கடவுளுக்கு உள்ள இருக்கக்கூடிய மூலவருக்கு பண்ணுவாங்க. இந்த 2 தீர்த்தத்தையும் வாங்கி நீங்க எங்க தெளிச்சுப்பீங்க? கொஞ்சம் அப்படி கையில குடிப்போம். ஏன்? இதயத்தை எடுத்து வெளியில வச்சு நம்மால கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. பண்ணா நம்ம கதி எல்லாம் அதோ கதி. அந்த கும்பாபிஷேகம் இப்ப 3 கடவுளாச்சு. அது என்னங்க? நம்ம இதயத்துக்குள்ள இறைவன் இருக்கு. ஆமா. எதிர்த்தாப்புல ஒருவர் விபூதி தரித்திருந்தால் சிவா வணக்கம், சிவாய நம வணக்கம்னு சொல்லணும், முருகா வணக்கம்னு சொல்லணும், கணபதி வணக்கம்னு சொல்லணும், விநாயகா வணக்கம்னு சொல்லணும். ஆனா நம்மள பழக்கம் உண்டா? மூஞ்சியே இப்படி திருப்பிப்போம். நம்ம வாத்தியார் வந்தாவே மூஞ்சி அப்படி திருப்பிப்போம். ஏன்னா ரெண்டாவதுல 2 எவ்வளவுன்னு கேட்டா 1 2 1 2 அதுக்கு மேல அவருக்கு தெரியாது. அதனால தலையில ஒரு குட்டு வச்சார். அதுல இருந்து இவனுக்கு அந்த வாத்தியாரை பார்த்தா கோபம். மூஞ்ச இப்படி திருப்பி பெரிய ஸ்டோர் வச்சார். இப்ப அவர் கத்து கொடுக்கல 2 2 4ன்னு தெரியாம போயிருந்தா, அவர் வாத்தியார் சொல்லி கொடுக்காம போயிருந்தா, இப்ப அந்த ஸ்டோர்ல 200 ரூபாய் பொருள் வாங்கி 100 ரூபாய் கொடுத்தா நீ வாங்கிப்பியா? வாங்க மாட்டேன் இல்லையா? அப்ப சொல்லி கொடுத்தவர் குருநாதர் தானே, அப்ப மரியாதை கொடுக்கணும் தானே. அப்போ அதுபோல இந்த உள்ள இருக்கக்கூடிய இறைவன் இதயம் 3வது கடவுள். பொய் சொன்னா உள்ள இருக்கிற மனசாட்சி கண்டிப்பா நிறைய பேர் சொல்றாங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். அது சத்தியமா கிடையாது. நீங்க தப்பு பண்ணும் போதே இந்த உள்ள இருக்கிற இறைவன் சொல்லுவார் தப்புன்னு. நீ பொய் தானே சொல்ற, திருடத்தானே செய்யற, ஏமாத்த தானே செய்யற. அந்த உள்ள இருக்கிற கடவுள் மனசாட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கேட்கும், கண்டிப்பா கேட்கும், யாரா இருந்தாலும் கேட்கும். அப்ப தவறு தெரிஞ்சுதானே பண்றோம். தண்டனை நமக்கு கிடையாதுன்னு பண்ணிட்டு இருக்கோம், அதான் உண்மை. தண்டனை இல்லைன்னு பண்றோம். இப்ப முதல் கடவுள் கோபுரம், 2வது கடவுள் மூலவர், 3வது கடவுள் நம் இதயம். இதயத்துக்குள்ள இறைவன் இருக்கிறார். விபூதி வைத்தவர்களை பார்த்த உடனே சிவாய நம வணக்கம்னு சொல்லணும், சிவாய நம சொல்லணும், இல்ல முருகா சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய நாமத்தை ஏதாவது சொல்லணும். திருமண் காப்பு நாமம் போட்டு கொண்டிருக்கிறவரை பார்த்தா நாராயணா வணக்கம், கோவிந்தா வணக்கம்னு சொல்லணும். மூஞ்சி இப்படி திருப்பிட்டு போக கூடாது. இவருக்கெல்லாம் ஒரு வணக்கம் வைக்கணுமா அப்படின்னு போக கூடாது. அவர் எதிரியா இருந்தா கூட வணக்கம் சொல்லி ஆகணும், இதான் முறை. ஆனா நம்ம அதெல்லாம் சொல்றது இல்லை. ஏன்னா அவர் இதயத்துக்கு, அவருடைய இதயத்துக்குள்ள இறைவன் இருக்கிறார்.
நம்ம சொல்லிதான் ஆகணும். நீங்க சொல்லக்கூடிய வணக்கம் அவருக்கு அல்ல, அவர் இதயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு. அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மூணாவது கடவுளுக்கு. இப்ப 3 கடவுள் தெரிஞ்சிச்சா? 4வது நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், 5வது கடவுள் காசியம்பதி, 6வது கடவுள் வைகுந்தம் என்று சொல்லக்கூடியது, 7வது கடவுள் திருக்கைலாயம் என்று சொல்லக்கூடியது. ஒரு முறை ஒருவர் எந்த சிவாலயத்தில் கொடிமரத்தின் கீழே இந்த சிரம் தாழ்த்தப்படுகிறதோ, ஆணோ பெண்ணோ, ஆண் எல்லாம் முட்டி போட்டு வணங்கக்கூடாது, சாஷ்டாங்கமா இந்த உடம்பு திருமேனி பூமியில படணும். பெண் என்று சொல்லக்கூடியவள் முட்டி போட்டுதான் வணங்கணுமே தவிர இந்த முந்தானைய முன்னாடி போட்டு வணங்கணும். ஏன்னு யாருக்காவது தெரியுமா? பெரியோர்கள் அவ்வளவு சூட்சமத்தை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கழுத்துல திருமாங்கல்யம் இருக்கும், அது அவங்க வீட்டுக்கார அந்த அம்மாவுக்கு கட்டினது. இந்த பூமி மாதாவை அந்த திருமாங்கல்யம் தொடக்கூடாது. நீ சாஷ்டாங்கமா விழுந்தியனா என்ன தொடும்? இந்த திருமாங்கல்யம் அந்த பூமியை தொடும். தொட்டா இந்த பூமி மாதா உங்க வீட்டுக்காருக்கு மனைவி ஆயிடுவா, கழுத்துல பட்ட மாதிரி ஆயிடுதா. அதனால எவ்வளவு சூட்சமத்தை வைத்திருக்கிறார்கள், உண்டா இல்லையா? இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி, அவங்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இதையெல்லாம். அதனால இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய திருமாங்கல்யத்திற்கு ஒரு மரியாதை கொடுக்கும் விதமாக முட்டி போட்டு இந்த முந்தானையை முன்னாடி போடணுமா. ஏன் தெரியுமா? இந்த முந்தானைக்கு உரியவர் யாரு? வீட்டுக்கார். அவருக்கு ஆயுள இரட்டிப்பாக்கணும்ன்றது அர்த்தம். அவர் நம்ம தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்காக அந்த வேண்டுதல். அப்போ 7 கடவுள் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிரம் தாழ்த்துகிற பொழுது இந்த கொடிமரத்தாண்டு 7 கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். 7 கடவுளுக்கு நன்றி சொல்றது சாதாரண விஷயமா? 7 கடவுளை வணங்கிய புண்ணியம் கிடைப்பது சாதாரண விஷயமா? இருந்த இடத்துல இருந்து ஒரு கோயில்ல வணங்கினாவே 7 கோயில், அது வடக்கு பார்த்து வணங்கினா இந்த சிறப்பு கிடைக்குது. எந்த பக்கம் பார்த்து? வடக்கு பார்த்து வணங்கினா இந்த சிறப்பு கிடைக்குது. அப்போ ஒவ்வொன்றத்திற்கும் ஒவ்வொரு பலன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுபோல மெய் கண்டார் பரஞ்சோதியார் திருப்பி சொன்னார், சொன்னதை திருப்பி சொன்னார். அப்போ சொல்லுகிற பொழுது அவர் தான் மெய் கண்டார்னு பேர் வச்சு கொடுத்தார். அதற்கு பிறகு இவர் பார்த்தார், எல்லா பிள்ளைகளையும் சேர்த்தார், சொல்லி கொடுக்கிறார். குழந்தைகளுக்கு சிவஞான போதம் என்கின்றதை சொல்லி கொடுக்கிறார். சிவனை எப்படி வணங்கணும், வழிபாடு செய்யணும், சிவன்னா யார், சிவபெருமான் என்ன கருணை செய்வார், சிவபெருமான் என்னென்னதெல்லாம் கொடுப்பார், பொன்னும் மெய்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று எரிவொன்ன எம்மானை எளிய வந்த பிரானை. அப்பேற்பட்ட ஒரு சிவபெருமான், அந்த சிவபெருமானை வணங்குவது சிறப்பு. அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். எப்படி வணங்கணும், கோயிலுக்கு போனா எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். 48 மாணவர்கள் வந்துட்டாங்க. இந்த 48 பேர் இவருக்கு சேர்ந்துட்டாங்க. அதுவும் கட்டாயப்படுத்தி சேர்க்கல. ஏன்னா இப்பெல்லாம் கட்டாயப்படுத்தி திணிக்கிறா, நீங்கெல்லாம் வந்துருங்கோ, நீங்கெல்லாம் வந்துருங்கோ. இதெல்லாம் பேய் பிசாசு, உண்டா இல்லையா? இதெல்லாம் பேய் பிசாசு அப்படின்னு எல்லாம் உண்டு, சொல்றது உண்டு. அதுபோல கட்டாயப்படுத்தி அவர் யாரையும் சொல்லல. யாரெல்லாம் வராங்களோ அவர்களை சேர்த்தார். உனக்கு விருப்பமாப்ப வா, நான் சொல்லி கொடுக்கிறேன். பொல்லா பிள்ளையார் என்று சொல்லக்கூடியவரிடத்துல போய் உட்கார வச்சு இந்த பிள்ளைங்களை 48 பேருக்கு சொல்லி கொடுத்தார். அந்த இடத்துல அருள் நந்தி சிவாச்சாரியார் வரார். அவர் வந்த உடனே எல்லா பிள்ளைங்களும் போய் அவர் காலில் விழுந்தது. ஆனால் இவர் மட்டும் வணங்கலை. இவருக்கு உடனே பார்த்தார், 2 வயசுல நாம இதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தோம், இது என்ன நம்மள வணங்க மாட்டேங்குது. சொல்லி கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல, ஆனா அந்த சொல்லி கொடுத்ததை மறவாமல் இருப்பது பெரிய விஷயம். மறக்காமல் இருப்பது பெரிய விஷயம் இல்லை, சொன்னதை திருப்பி சொல்லுவது பெரிய விஷயம். ஏன்னா நம்மளால அவ்வளவு எளிதா சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் இவர் சொன்னார். இன்னொன்னு, அருள் நந்தி சிவம் என்று சொல்லக்கூடியவருக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவருக்கு கொஞ்சம் குரு என்கின்ற கர்வம். எப்பவுமே குருவுக்கு கர்வம் இருக்கக்கூடாது.
குருவுக்கு என்ன இருக்கக்கூடாது? நான் என்கின்றது இருக்கக்கூடாது. குருவுக்குன்னு இல்லை, யாருக்கும் இருக்கக்கூடாது. ஆண்டவன் ஒருவனே பெரியவன், நாம் எல்லாரும் சிறியவர் தான். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு பார்த்திருக்கேன் தெரியுமா, என் வயசு என்ன தெரியுமா, எல்லாம் சொல்லக்கூடாது. நான் எவ்வளவு வசதி படைச்சவர் தெரியுமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ எவ்வளவு வசதி படிச்சதா ஆண்டவன் முன்னாடி நீயும் சிறியவர் தான். அவர் கொடுத்தார், உனக்கு பட்டம் பதவி பணம் எல்லாம் கிடைச்சு. அவர் எடுத்துட்டாருன்னு மொத்தமா போயிடும்னு அர்த்தம். அப்போ எல்லாவற்றிற்கும் பெரியவர் இறைவன். இவருக்கு கொஞ்சம் நாம பார்த்து பிறந்த பையனாச்சே, இந்த பையனுக்கு இவ்வளவு கர்வமா? இப்ப சில பாடங்கள் நடத்தி இருந்தார். என்னடா அவன் சொல்லி கொடுத்தான்? இந்த மாணவர்களை கூப்பிட்டு கேட்டார். இந்த சிவஞான போதத்தை நல்லா சொல்லி கொடுத்தாருன்னு இந்த பிள்ளைங்க சொல்றாங்க. அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியால. உடனே பார்த்தார், அவ்வளவு பெரிய இல்ல. உடனே அப்பதான் கேட்டார், ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம், 3 மலம் இருக்கு மனிதர்கள்கிட்ட. எத்தனை மலம்? 3. ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம் என்றது இந்த விரல். ஆணவம் என்பது இந்த விரல். இது எதோட கூட்டத்தோட கூட்டமாக தான் இருக்கும். எப்பயும் பார்த்தா சீக்கிரமா வளைஞ்சி கொடுக்காது. இந்த நடு விரல் இருக்கு, அது அவ்வளவு சீக்கிரம் வளைஞ்சி கொடுக்காது. இந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து நம்ம வீட்டில் கேட்குறா, எங்க பையனை காணோம்? சொல்லிட்டா போறான், ஆணவம் பிடிச்சுன்னு அலையறான். தாய்மார்களுடைய வாயிலிருந்து மும்மலம் வருதான். நான் சொல்லல, குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்வார். இந்த விரல் ஆணவம் பிடிச்சிட்டு அலையிறான். ஒரு நாள் ஆச்சு, 2வது நாள் வந்தா. அதே பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்டா, பையன் என்ன பண்றான்? எந்த ஹோட்டல்ல தின்னானோ, என்னது எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டானோ, என்னமோ தேர்தலாம், அதுக்கு போனவன் நிறைய சாப்பிட்டுருப்பான் போல இருக்கு. சாப்பிட்டவன் ஓடு ஓடுன்னு ஓடின்னு இருக்கான். அவன் கர்மத்தை அவன் தானே தொலைக்கணும். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவன் கர்மத்தை அவன் தானே தொலைக்கணும். அப்ப நம்ம கர்மாவை யார் தொலைக்கிறது? நாம தான் தொலைக்கணும். நான் சாப்பிட்டா நீங்க ஜீரணம் பண்ண முடியாது, நீங்க சாப்பிட்டதை நான் ஜீரணம் பண்ண முடியாது. யார் உண்கிறோமோ அவர்கள் தான் ஜீரணம் பண்ணணும். யார் சாப்பிட்றோமோ அவங்க தான் ஜீரணம் பண்ணணும். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், இப்போ அவன் கர்மாவை அவன் தான் தீர்க்கணும். இந்த மோதிர விரல்ல தர்பைப்புல் மோதிரம் போட்டு சிவாச்சாரியார் நம்ம தாய் தந்தையருக்கு ஈமக்கிரியை செய்கிற பொழுது, இந்த யாகம் வளர்க்கிற பொழுது, கர்மா பண்ணுகிற பொழுது போடுவான். இந்த விரல் கர்ம விரல்னு பேரு. அவன் கர்மாவை அவன் தான் தீர்க்கணும். ஆணவம் பிடிச்சிட்டு அலையறான், அவன் கர்மா என்ன கர்மா பண்ணானோ. 3வது கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்டா, எங்க பையனை காணோம்? மாயையில மூழ்கின்னு இருக்கான். அப்படின்னா என்ன தெரியுமா? என்னது? மனைவி கிட்ட பேசின்னு இருக்காராம். இந்த சுண்டு விரல் மாயை. இந்த சுண்டு விரல் மாயை. கல்யாணம் பண்ணிட்டு மனவரைய சுத்தி வர சொல்லுவாங்க. எல்லா விரலும் சும்மா இருக்கும், இந்த விரல் தான் முதல்ல போய் அவரை அப்படி டச் பண்ணும். இந்த விரலை வைத்துதான் என்ன பண்ணுவா? விரலோட அப்படி வச்சுட்டு சுத்தி வாங்கோன்னு சுத்தி வர வைப்பா. இதுக்கு மாய இது, ஆமா மாய விரல்னு பேரு. மாயையில மூழ்கின்னு இருக்கான் அம்மா சொல்றா. அப்போ 3 மலம் வந்துருச்சு. ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம் வந்துட்டது. இந்த விரல் சுட்டி காட்டுவது எது? நம்மை நாமே சுட்டி காட்டிக் கொள்ளலாம், அடுத்தவரையும் சுட்டி காட்டலாம். எது? குற்றத்தை மட்டும் இல்ல, தவறை மட்டும் இல்ல, நியாயத்தை மட்டும் இல்ல, நம் மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தையும் சுட்டி காட்டக்கூடியது அப்படின்னு பேரு. எப்பயும் இந்த விரல் மட்டும் தனியா இருக்கும். இந்த விரல், இந்த 4 பேரு ஒன்னா இருப்பாங்க, இந்த இது மட்டும் எப்பயும் தனியா இருக்கும். ஏன்? அதான் இறைவன். இந்த 4 விரல்ல உன்னால எந்த விரலையும் ஏதாவது வேலை செய்ய முடியுமா? இந்த 4 விரல்ல ஏதாவது வேலை செய்ய முடியுமா? இந்த 4 பேரோட இது சேர்ந்தா மட்டும்தான் இந்த புத்தகத்தையே இப்படி தூக்க முடியும்.
இந்த 2 விரல தூக்கலாம், ஆனா ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது. வைக்க வேண்டிய இடத்துல சரியா வைக்க முடியாது. இல்ல அதை பிரிச்சு படிக்கிற பொழுது சரியா படிக்க முடியாது. ஒரு சாதாரணமா இதுக்கே இப்படின்னா அப்ப என்ன துணை தேவை? இந்த கட்டை விரல் துணை தேவை. இந்த கட்டை விரலுக்கு என்ன பேரு? பெருவிரல்னு பேரு. இந்த 4 பேர் செய்யற வேலையை இந்த ஒருத்தன் செஞ்சா ஏன் அவனை பெரிய மனுஷன் சொல்லக்கூடாது? இருக்கிறதுலயே இதான் கட்டை குட்டை. ஆனா இந்த 4ம் செய்யாததை இது செய்து. 4 பேர் செய்வதை இவன் ஒருவன் செய்தால் ஏன் இவனை பெரிய மனிதன் சொல்லக்கூடாது? அப்போ இதுதான் இறைவன். இந்த 4ம் ஒன்று சேர்ந்து இறைவனை சுட்டிக்காட்டி இந்த இறைவன் என்கின்ற ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம் என்கின்ற 3 மலத்தை அறுத்து இறைவன் என்று சொல்லக்கூடியவனிடத்தில் போய் ஐக்கியமாகணும். அப்படி ஆனா நாம் எல்லாம் அடியார்கள், சிவ அடியார்கள். புரிஞ்சதா நான் ஏதாவது சொன்னது? புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம். மனிதனுக்கு எல்லா மலத்தை காட்டிலும் ஆணவ மலம் இருக்கக்கூடாது. அதை இங்க சொல்றார். இப்ப நான் சொன்னனே இந்த பொருளை அவர் சொல்றார். சிவஞான போதத்தில் அவர் சொல்றார். யாரு? மெய்கண்டார் சொல்றார். யாருக்கு? தன் 2 வயசுல இருந்த குரு என்கின்ற அருள்நந்தி சிவத்திற்கு சொல்றார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாரா, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் போல. அர்ஜுன பெருமான் துரோணாச்சாரியாரிடத்தில் கல்வியை கற்றார். துரோணாச்சாரியார் தான் இவருக்கு குரு. வில்லை எப்படி வளைக்கணும், எப்படி நாணை பூட்டணும், எப்படி பானம் போடணும், ஒரு பானத்தை எப்படி 1 ஆக்கலாம், 2 ஆக்கலாம், 3 ஆக்கலாம், 10 ஆக்கலாம், 100 ஆக்கலாம், 1000 ஆக்கலாம், லட்சம் ஆக்கலாம், கோடி பானமாக எப்படி அந்த பானம் பறந்து விரிந்து செல்லும், இது அத்தனைக்கும் மந்திரம் கத்து கொடுத்தார். அத்தனை எப்படி பிரயோகம் படுத்தணும்ன்றதையும் சொல்லி கொடுத்தார். ஒரு எதிரி அக்னி பானம் விட்டா நீ நீர்பானம், வருண பானம் விடணும் சொல்லி கொடுத்தார். ஒரு அக்னி நாகாஸ்திரம் நீ அடுத்த பானம் கருட பானத்தை விடணும் சொல்லி கொடுத்தார். இப்படி ஒவ்வொன்றுத்திற்கும் ஒவ்வொன்று எதிர்மறை பானம்னு ஒன்று இருக்கும், அது இதை விட்டா அழிக்கும் என்பது சொல்லி கொடுத்தார். இவ்வளவும் சொல்லி கொடுத்தார். ஒரு நாள் பார்த்தார், எப்பயும் சாப்பாடு போடுவாங்க பிள்ளைங்களுக்கு, விளக்க பக்கத்தில் வச்சுட்டு சாப்பாடு போடுறார். எதை வச்சுட்டு? விளக்கு வச்சுட்டு சாப்பாடு போடுறார். ஒரு நாள் காத்தடிச்சு அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு. இந்த கை இருக்கிற இடம், இலை இருக்கிற இடம், வாய் இருக்கிற இடம், இது 3க்கும் இந்த உடம்புக்கு தெரியுது. நல்ல கதையை கேட்கணும். இதெல்லாம் சைவ சித்தாந்தம். இதெல்லாம் நம்ம ஆண்டவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலை, நம்மை நாமே உணர்ந்து கொள்ளுவதற்கான பக்குவ நிலை இந்த கதையெல்லாம். இப்ப அவர் பார்க்கிறார், அர்ஜுன பெருமான், இலை கீழே தரையில் இருக்கு, கையை நம்ம உடம்புல இருக்கு, வாயி நம்ம உடம்புல இருக்கு, இந்த இலை இருக்கும் இடம் தெரிகிறது, இந்த கை காற்று அடிச்சு விளக்கு அணைஞ்சிருச்சு, இந்த கை இலைக்கு போகிறது, இலையில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து வாய்க்கு போகிறது. இப்ப இதை உண்டவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, ஒருவேளை எதிரி இருட்டில் பானம் போட்டா, ராத்திரி 12 மணி, எத்தனை மணி? 12 மணி, சிறுநீர் கழிக்கலான்னு துரோணாச்சாரியார் வெளியில வரார். ரிங் 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 ரிங்னு ஒரு சத்தம் கேக்குது. யாருங்க அப்படின்னார். யார் கேட்கறது? துரோணாச்சாரியார் கேட்கிறார். அர்ஜுன பெருமான் சொல்றார், குருநாதா நான் தான். இருட்டில் என்னடா பண்ணுகிற? பானம் போட்டுனுங்கிறேன். என்ன போட்டுனுங்கிறேன்? பானம் போட்டு கொண்டிருக்கிறேன். டேய், சொல்லி கொடுக்குற என்னாலேயே பானம் போட முடியாதுடா. அம்மா இருட்டில் எதுக்கு பானம் போடணும்? குருநாதா, ஒரு வேளை இரவுல வந்து நிலவு வெளிச்சம் இல்லாம, பந்த வெளிச்சம் இல்லாம, நெருப்பினுடைய வெளிச்சம் இல்லாம ஒருவேளை எதிரி வந்து பானம் போட்டா அப்பயே நம்ம தயாராக இருக்க வேண்டாமா? அதுக்காக தான் இருட்டில் பயிற்சி பண்றேன்னா.
சரி போடு பார்க்கலாம். ஒரு பெரிய பந்து தூக்கி இருட்டில் வச்சுட்டார். வச்சது குறிப்பிட்ட அளவு மட்டும் சொல்றார். யாரு? குருநாதர். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி கண்ணை மூடி பார்த்தார். அதனுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தார். மந்திரம் சொன்னார். கரெக்டா போய் அந்த பந்துல பானம் படுகிறது. இவர் மந்திரம் சொல்லி அந்த பந்துல போய் பானம் படுவது போல போட்டார். குருநாதர் அசந்து போயிட்டார். எப்படா உன்னால முடிஞ்சது? சொல்லி கொடுக்கிற என்னாலேயே பானம் போட முடியாது. அப்போ குருவை மிஞ்சிய சீடனாக இருக்கணும். அவரை முதலே பற்றி கொண்டது ஒரு முறை. அப்போ எல்லாரும் கல் எடுத்தாங்க, கட்டை எடுத்தாங்க. ஆனா காலையில ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்திருந்தார். யாருக்கு? எல்லா மாணவர்களுக்கும் தான். 1 10 10 100 100 1000 1000 லட்சம் லட்சம் கோடி பானமாக பறந்து விரிந்து போகக்கூடிய மந்திரம் சொல்லி கொடுத்திருந்தார் துரோணாச்சாரியார். எல்லாம் முதல்ல காலை பிடிச்ச உடனே கல்லை தூக்கி அடிக்கிறான், கட்டையை தூக்கி அடிக்கிறான், அதை தூக்கி அடிச்சான். ஆனா அர்ஜுன பெருமான் ஒரே ஒரு நிமிடம் வில்லை வளைத்து நானை போட்டு காலையில சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லி அந்த முதலை மேல அந்த பானத்தை விடுத்தார். அது போய் மொத்தமா கவ்வி அந்த வாயை 2ஆ பிளந்துருச்சு. ஓடி வந்து குருநாதர் சொல்றார், அப்பா என் உசிரையே காப்பாத்தனியடா. குருவை மிஞ்சிய சீடனாக மாறணும். அப்பனா என்ன அர்த்தம்? நாளைக்கு இந்த கதையை நான் கேட்பேன், நீங்கள்லாம் சொல்லணும். அந்த விஷ பரீட்சைக்கெல்லாம் நாங்கள் வரலம்மா அப்படின்றீங்களா? கேட்கறது ரொம்ப சிறப்பு, கேட்பது ரொம்ப சிறப்பு. அதனால தான் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. கேட்பது ரொம்ப சிறப்பு. செவிதான் ரொம்ப செல்வத்திலேயே இருக்கிற செல்வத்திலேயே எது சிறப்பு? குருடா கூட இருக்கலாம், ஊமையா கூட இருக்கலாம், ஆனா கேட்க மட்டும் செய்யணும். ஏன்? ஒரு மனிதர் கேள்வித்திறன் இல்லாம இருக்கக்கூடாது, கேட்கக்கூடிய சக்தி இல்லாம இருக்கக்கூடாது. போகிற காலத்திற்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒன்னே ஒன்று எதுன்னா அந்த கேள்விதான். நாம் இறந்து விட்ட பிறகு எல்லா பாகமும் இறந்து விடும். நாம் இறந்துட்டோம்னா எல்லா பாகமே இறந்துரும். அப்படி எல்லா பாகமும் இறந்து விட்டாலும் இறக்காமல் இருக்கக்கூடிய பாகம் ஒரே ஒரு பாகம் செவி. செத்து போகாமல் இருப்பதற்கு அதற்கு செவின்னு வைத்தார் இறைவன். செத்து போகாமல் இருப்பது எது? செவி. கண்ணுக்கு என்ன வச்சுடுவா இறந்த உடனே? கண்ணுக்கு என்ன வைப்பாங்க? காசு வைப்பீங்களா? அதானே வைப்பாங்க. கண்ணுல போய் எங்கன்னா வெத்தலை பாக்கு வைப்பாங்களாப்பா? காசு வைப்பாங்க. வாய்க்கு தான் வெற்றிலை பாக்கு, மூக்குக்கு பஞ்சு வச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் உண்டா இல்லையா? ஆனா காதுக்கு ஏதாவது வச்சு பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்? இறந்து விட்டோம். அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது அந்த உடம்பை விட்டு பிரிந்து விட்டது. அப்படி பிரிந்து விட்ட பிறகு யாராவது இறை நாமத்தை சொல்ல மாட்டாளா? கடைசியாக அந்த இறை நாமத்தை கேட்டு விட்டு போக மாட்டோமா அப்படின்னு இது ஓபன் பிளேஸ்ல இருக்குமா? சில மணி நேரத்திற்கு அதற்கு கண்டிப்பாக இருக்கும். இறந்தவருக்கே தெரிஞ்சிரும் நமக்கு சொர்க்கமா நரகமான்னு. அது எப்படிங்க? இந்த வந்து அழறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? மனசுல உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் உறவு கலவாமை வேண்டும். வல்லரார் சொன்னார் இல்லையா? அது மாதிரி இங்க என்ன சொல்றாங்க? மனசு சொல்லுதான், நாசமா போய் சேர்ந்ததே மேலு. ஐயோ மாமா போயிட்டியா? எது? இந்த உதடு சொல்லுது. ஆனா உள்ள என்ன சொல்லுது? நீ எல்லாம் இருக்கிறத விட போய் சேர்ந்ததே மேலு. ஒரு பிரயோசனமும் இல்லை. அர்த்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டேன், இதுக்கு நீ இருக்கிறத விட போறது மேலு சொல்லணும்ல இந்த மனசு. இங்கேயே தெரிஞ்சிடும். நல்லவர் இருந்தார் போயிட்டார், தீயவர் இருந்தார் போயிட்டார். அப்ப இதுக்கு இங்க என்ன தெரியுது? இங்கேயே தெரியும் நமக்கு நரகமா சொர்க்கமானு. இது செவியால கேட்டுட்டு தான் போகுமா ஒவ்வொரு ஆன்மாவும்?
கடைசியா அதை விட இன்னொன்னு, நம்மளை 4 பேர் தூக்குகிற பொழுது ஒரு வார்த்தை சொல்லி தூக்குவாங்க. என்னன்னு? கோவிந்தான்னு. அப்படின்னா என்னன்னு என்ன தெரியுமா? தர்மமே பண்ணாத கருவியாக இருந்தாலும் கூட கோனா பசு, இந்தான்னா தானம். ஒரு ஏழை அந்தனருக்கு ஒரு பசுவை தானமாக கொடுத்ததனுடைய புண்ணியத்தை இருந்த இடத்திலிருந்து இறந்த ஆன்மாவுக்கு கிடைக்குது. நாம சொல்றதுனால, அந்த தூக்குறவங்க சொல்றதுனால. நீ எத்தனை முறை கோவிந்தா இந்த இறந்தவர்களை தூக்குகிற பொழுது சொல்லுகிறீர்களோ அத்தனை பசுமாட்டை ஒரு அந்தனருக்கு தானம் கொடுத்ததனுடைய புண்ணியம் அவர்களுக்கு போய் சேருது. இறந்தவருக்கு, நமக்கு இல்லை. ஏன்? போற காலத்துக்காவது புண்ணியம் அவருக்கு சேரட்டும்ன்றதுக்காக. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. அப்போ இங்கு ஆணவம் என்கின்றது யாருக்கு இருக்கு? அருள் நந்தி சிவத்திற்கு இருக்கிறது. அதை ஆணவத்தை அடக்கணும் என்பதற்காக இவர் சுட்டிக்காட்டி அதனுடைய பொருளை விளக்கினார். விளக்கிய உடனே இவர் 49வது சீடராக, குருவே போய் சீடராக அங்க போகிறார். இப்ப எவ்வளவு சிறப்பு இல்லையா? அப்பேற்பட்ட மெய்கண்டார் என்று சொல்லக்கூடியவர் அவதாரம் செய்வதற்கு இந்த திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய தலம்தான் காரணமாக இருந்தது, மூலமாக இருந்தது. அவர் தாய் தந்தையர் இந்த திருவெண்காடரை வணங்கிதான், பிரம்ம வித்யாவை வணங்கிதான் யாரை பெற்றாங்க? மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய சிவஞான போதம் என்கின்ற நூலை எழுதிய அந்த அடியார் என்று சொல்லக்கூடியவர் அவதாரம் செய்வதற்கு முழு காரணமாக இருந்தது இந்த பிரம்ம வித்யா பீடம். பிரம்ம வித்யா பீடம். அதனால அந்த பீடத்தை வாழ்க்கையில ஒரு முறையாவது நாம் எல்லாம் வணங்கணும். நேத்தைக்கே சொன்னேன். அதே மாதிரி என்னது? பிரம்மா என்று சொல்லக்கூடியவர் அந்த தலத்தில் தன்னுடைய ஆயுள் காலம் முடிந்துவிட்ட பிறகு அந்த தலத்தில் வந்துதான் தியானம் என்று சொல்லக்கூடிய தவநிலையை அந்த இடத்தில் தான் செய்கிறார். எங்க? திருவெண்காட்டு தலத்தில். ஏன்னா பூமி தான் எல்லாவற்றிற்கும் சிறப்பானது. உலகத்தில் பூமியை தவிர வேற எதுவுமே சிறப்பு கிடையாது. கைலாயம் கூட கிடையாது. ஏன்னா கைலாயத்திலே தவறு செய்தா இங்கதான் வரணும். எங்க வரணும்? பூமிக்கு தான் வரணும். அப்பனா என்ன அர்த்தம்? பூமியில் பிறப்பதற்கு அவை பிராட்டி சொன்னாலே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதை விட அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்ப அப்பேற்பட்ட புண்ணியம் நாம் எல்லாம் செய்திருக்கிறோம். நாம் எல்லாம் செய்திருக்கிறோம். முடிஞ்சவங்க இந்த திருவெண்காட்டு தலம் என்று சொல்லக்கூடியதை போய் ஒரு முறையாவது வாழ்க்கையில தரிசனம் பண்ணுங்க. எல்லாரும் என்ன நினைப்போம்? வடநாட்டில் இருக்கக்கூடிய கேதார்நாத்துக்கும் வடநாட்டில் இருக்கக்கூடிய காசி கயாவுக்கும் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஆலயத்தை தான் வழிபாடு செய்யணும்னு ஆசை இருக்கும் எல்லாருக்கும். நம்ம ஸ்டேட்ல, நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது போன்ற ஆலயங்கள் இன்னும் இருக்கின்றது. அதையெல்லாம் நாம தரிசிப்பதற்கு என்ன பண்ணணும்? புண்ணியம் பண்ணணும். ஏதோ சம்பாரிச்சோம், கோடி கோடியா சொத்து சேர்த்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நடக்கும் போதே, கால் நல்லா இருக்கிற போதே, கண் கட்டதுக்கு அப்புறமா பண்றதில்ல சூரிய நமஸ்காரம். கை கால் நல்லா இருக்கின்ற பொழுதே பல தலங்களுக்கு போய் இறைவனை பார்த்துடணும். ஏன்னா இப்பிறவி போனா எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது. அதனால திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய பெருமை இதோடு நிறைவடைந்து 37வது தலம் திருவையாறு என்று சொல்லக்கூடிய தலம் தமிழ்நாட்டில் இருக்கு, நம்ம ஸ்டேட்ல இருக்கு. முன்ன இருந்த தலமோ எங்க இருந்தது? நம்ம ஸ்டேட்ல. இப்ப இருக்கிற தலமோ நம்ம ஸ்டேட்ல. இதுக்கு அடுத்து வரக்கூடிய தலமோ நம்ம ஸ்டேட்ல. இதுக்கு அடுத்து இருக்கிறது நமக்கு பக்கத்திலேயே இருக்கு. திருவொற்றியூர். திருவையாறுக்கு அடுத்து வர்றது திருவொற்றியூர் தான். திரு ஒற்றியூர்னு பேரு. திரு ஒற்றியூர் அப்படின்னு பேரு. அந்த தலத்தை அடுத்து தரிசிக்க போறோம். இன்னைக்கு திருவையாறு
என்று சொல்லக்கூடிய ஐயாரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்ன பேரு? ஐயாரப்பர். அறம் வளர்த்த நாயகி, திரிபுர சுந்தரி, தர்ம சம்வர்த்தினி. அம்பாளுக்கு பேர் என்னது? தர்ம சம்வர்த்தினி, தர்ம பீடம்னு பேரு. இது முழுக்க 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 தர்மத்துக்குரியதே இந்த பீடம். இந்த பீடம் முழுக்க முழுக்க தர்மத்துக்கு உரியது. சிவபெருமான் 2 நாளிகை நெல்லை கொண்டு கொடுத்தார். அதை கொண்டு அம்பாள் தர்ம சம்வர்த்தினி 32 அறம் வளர்த்தார். என்ன அறம்? 32 தான தர்மம். எத்தனை தர்மம்? 32 தான தர்மம். சரி, அந்த 32 தான தர்மங்கள் என்ன? ஏன்னா நம்மெல்லாம் நிறைய படிக்கிறதோட சரி, நிறைய படிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் யார் பண்றா, இதெல்லாம் யார் செய்யறா? ஆனா நம்ம செய்யணுமா? முதல் உணவு அளித்தல், பசி தீர்த்தல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். தானத்திலேயே சிறந்தது என்ன தானம்? அன்னதானம். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா. இந்த ஜான் வயிறை கொடுத்துதான் இறைவன் என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கார்? பிச்சைக்காரன், பணக்காரன், லட்சாதிபதி, கோட்டீஸ்வரன், அப்புறம் என்னது டாட்டா, பிர்லா, அப்புறம் இன்னும் என்னென்னமோ போயின்னு தான் இருக்கு. உண்டா இல்லையா? ஆனால் இந்த ஜான் வயிறு கொடுக்கலன்னா நாம யாரையாவது மதிப்போமா? யாராவது ஏழையாக இருப்போமா? கண்டிப்பா இல்லை. யாரும் ஏழையே கிடையாது. எல்லாம் டாட்டா பிர்லா தான். அது கீழே வராது. அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். முடிஞ்ச வரைக்கும் என்ன கொடுக்கணும்? பசிச்சவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இங்க போடுற வழக்கம் அல்ல, அப்படி சொல்லக்கூடாது. இங்க போடுற வழக்கம் அல்ல, சொல்லக்கூடாது. ஏன்னா அதை சொன்னார் ஒருத்தர். யாருக்காவது தெரியுமா யார் சொன்னார்னு? எத்தனை முறை கேட்டாலும் மறந்து போயிடுது. எத்தனை முறை கேட்டாலும் மறந்து போயிடுது. கடவுள் எதுக்கு மருதியை கொடுத்தாரோ அதை மறக்க மாட்டேன்றோம். எதுக்கு மறந்து போகக்கூடாதோ அதெல்லாம் மறந்துடுறோம். அதான நிஜம். இறைவன் பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் தூது போகிறார். யார் வீட்டுக்கு? துரியோதன வீட்டுக்கு தூது போறார். தூது போகிற பொழுது இவன் எல்லா விதமான தான தர்மத்தையும் பண்றானே, நாமும் கொஞ்சம் இவங்கிட்ட கேட்போன்னு கர்ணன் கிட்ட போய் போறார். கர்ணா, அருந்த பசி சிறிது அன்னம் கொடைன்றார். 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார் யாரு? பகவான். அருந்த பசி சிறிது அன்னம் கொடேன். இங்கெல்லாம் போடுற வழக்கம் அல்ல. அதோ பார் விதுரருடைய வீடு, அங்கதான் 3 வேளை அன்னதானம் பண்றாங்க, வேணா அங்க போய் சாப்பிடுன்ட்டான். கைதான் ஆள் காட்டி இந்த விரல் காமிச்சுது. அப்படி காண்பித்த அடுத்த வினாடி அவர் பார்த்தார். விதுரர் வீட்டுக்கு போனார். மதுரை பாயாசத்தோட டேராடோன் பாஸ்மதி அரிசி, ஆல்பானத்து முருங்காய் சாம்பார், அப்ப உருக்குன நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ. இதுக்கு பேரு அறுசுவை உணவு. நான் சொல்ல எங்க குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்றார், சாப்பாடுன்னா இதுதான் சாப்பாடு. எது? டேராடோன் பாஸ்மதி அரிசி. ஏன் இங்க இருக்கிற பாஸ்மதி அரிசிக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பு இல்லையா? அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருக்கிறார் பாருங்க, யாழ்ப்பாணத்து முருங்காய் சாம்பார். ஒருவேளை நீங்கள்லாம் இலங்கைக்கு போனீங்கன்னா யாழ்ப்பாணத்து முருங்காய் ஒன்னே ஒன்று வாங்கின்னு வந்து கொடுங்குவோம். அதுக்கப்புறமா வேற எந்த நாட்டு முருங்காயும் சாப்பிடவே மாட்டீங்க. இன்னொன்று, அந்த முருங்காய் அவ்வளவு வாசனையாக இருக்கும். ஒன்று தான் போடுவாங்களாம். கம 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 கமன்னு அந்த வாசனையிலே சோறு சாப்பிடலாமா, அவ்வளவு வாசனையாக இருக்குமா. அது என்னமோ கடவுள் அங்கே அந்த மாதிரி கொடுத்துருக்கார்.
அப்போ யாழ்ப்பாணத்து முருங்காய் சாம்பார், அப்ப உருக்கின நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம். வெளாம்பல ரசம் யாருன்னா வச்சுக்கிறீங்களா? விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு சீசனில் தான் கிடைக்கும் அந்த பழம். அடுத்த சீசனுக்காவது வாங்கி புளிக்கு பதில் வெளாம்பல ரசம் வச்சு சாப்பிடுங்க. வயிற்றில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும், அல்சர் சரியாயிடும். இன்னொன்று, ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரே ஒரு பழம், சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழம், அதுக்கப்புறம் கிடைக்காது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை எல்லா பழத்தை காட்டிலும் 1000 மடங்கு அதில் அதிகமாகுதான், 10 மடங்கு. கடவுள் எப்படியெல்லாம் பழம் வச்சுக்கிறாயா நமக்கு. அதை சாப்பிட்டா அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தியா. எதுக்கு? நோயே வராத ஒரு பழம் எதிரான்னா வெளாம்பழம். அதை வச்சு ரசம் வைக்கணுமா, கம 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 கமான் இருக்குமா வாசனை. நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். என்ன குருநாதர் சொன்னது மறுக்கூடாது இல்லை. சீசன் வரும்போது அதை வச்சு சாப்பிடுவோம். அது அதிகமாகவும் கிடைக்க மாட்டேங்குது சில நேரத்தில். அதனால் அந்த வெளாம்பல ரசம், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ. டீ போட்டிங்கன்னா அதில் புதினா இலைய 2 சேர்த்து போட்டு சாப்பிட்டு பாருங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்பது நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்குமா? எதில்? புதினா இலையில் இருக்கக்கூடியது. நமக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, தோல் வியாதிகள், அதெல்லாம் சீக்கிரமாக குணமடையக்கூடிய ஒரு வலிமை அந்த புதினாவுக்கு உண்டு. அவ்வளவு கழிவுகளை வெளியேற்றக்கூடியது புதினா. எல்லா அழுக்குகளையும் வெளியேற்றுமா, கண்ணில் இருந்து காதில் இருந்து எல்லா அழுக்கையும். அவ்வளவு தன்மை உண்டு அந்த புதினாவு. அப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில். இப்படியெல்லாம் உணவு பரிமாறணும். இப்போ அங்கே போனார், உணவை சாப்பிட்டு முடிச்சார். சாப்பிட்டு முடிச்ச உடனே கடைசியாக பழம் உரிச்சு கொடுக்கணும். 6 லட்சம் பேர் சமையல்கார் வச்சு சமையல் பண்ணியிருக்கிறார். யாருக்கு? விதுரரு. பகவான் ஒருத்தருக்கு விருந்து கொடுக்கறதுக்கு, பகவானே விருந்துக்கு போனார்னு எல்லாம் விருந்துக்கு போயிட்டாங்க. யார் வீட்டுக்கு? விதுரர் வீட்டுக்கு. அதனால ஒருத்தர் வந்தா பரவாயில்ல, இவ்வளவு பேர் வர்றாங்க. 13,60,000 பேர், 6 லட்சம் பேர் சமையல்காரர் வச்சார். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க. எல்லாரும் பந்தி சாப்பிட்டு போயிட்டாங்க. இந்த பகவான் இந்த மதுரை பாயாசத்தை அப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றார். நீங்கள்லாம் கூட பாயாசம் வச்சா இப்படி வைக்கணும், நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த உணவுன்னு வந்ததுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழத்தையும் மரத்திலேயே பழுக்க விட்டு அந்த பழத்தை எடுத்து பன்னீர் விட்டு கழுவி அதில் விதையை நீக்கி அந்த பழத்தை எடுத்து சாறு பிழிஞ்சு அந்த சாறை தனித்தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு காராம் பசுவினுடைய பாலை கறந்து 4 படி பாலை அரைப்படியா சுண்டை காய்ச்சி அதில் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு கொம்பு தேனை அப்ப இலைச்சி அப்ப அதில் ஊற்றி அப்ப சாப்பிடும் பொழுது இந்த ஒவ்வொரு டீஸ்பூன் இந்த பால் இந்த பழ ரசம் இதை எடுத்து அப்படி யாரு? விதுரர் மிக்ஸ் பண்ணி அப்படி இலையில ஊத்தும் பொழுது அதை எடுத்து அப்படி சாப்பிட 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 இன்னும் சாப்பிடலாமான்னு 1 கை பத்தாது, 2 கை பத்தாது, 3 கை பத்தாதுன்னு 4 கை வர வச்சுட்டார் பகவான். 4 கையில சாப்பிட்டதை பார்த்த ஒரே ஒருத்தர் யாரான்னா விதுராழ்வார். இந்த 4 கையில் சாப்பிட்ட காட்சியை பார்த்தவர் மனைவியை பார்க்குறார். வைதேகின்னு பேர், ரொம்ப நல்லவன். அவள் பார்த்த உடனே இப்படி திரும்பி பார்த்த உடனே, எம்மா எல்லாம் வச்சுட்டியே, கடைசியாக பழம் சாப்பிடணுமே, பழத்தை காணமே, கொண்டு வானா. போய் பார்த்தா ஏற்கனவே 13,60,000 பேருக்கு விருந்துக்கு போயிடுச்சு. காய் தாங்குதாங்க. பக்திக்கு எவ்வளவு இறைவன் கருணை செய்கிறார் என்பது இதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க எல்லாரும். இப்போ அந்த அம்மா போய் பார்க்குறா, தோல் பச்சையாகுது. நமக்கெல்லாம் பழம் எப்படி இருக்கும்? பழுத்தா என்ன கலரில் வரணும்? மஞ்சள் கலரில் வரணும். அதானே நமக்கு பழம்னு அர்த்தம். இந்த அம்மா பார்த்தா தோல் பச்சையாகவே இருக்குது, பழம் பழுக்கலை. ஐயோ, வீட்டுக்கார் பழம் கேட்குறாரே, நாம என்ன பண்ணுறது? இப்போ இருக்கிற மனைவி என்ன மாதிரி மனைவியா இருந்த, மாமா என்னாடி எல்லாம் காலி ஆயிடுச்சு மாமா, அதான் நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டாரே, பழம் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருப்பேன். கொஞ்சம் நாகரிகம் தெரிஞ்ச மனைவியாக இருந்தால் காதில் வந்து ஏங்க பழம்லாம் காலிங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மனைவியா நல்ல மனைவியாக இருந்தால் என்ன
என்ன செய்வது தெரியல, வீட்டுக்கார கொஞ்சம் உள்ள கூப்பிட்டு பழம்லாம் காலி ஆயிட்டு இருக்கு, காய் தான் இருக்கு அப்படி சொல்லியிருப்ப. ஆனா இவன் வீட்டுக்கார் கேட்டுட்டார், கொடுத்தே ஆகணும், வேற வழி கிடையாது. பயந்து நடுங்கி கொண்டு வந்து காயை கொடுக்குறா. அவன் மனசுல போற எண்ணம் சொல்றா, இறைவா இதுவரைக்கும் நீ இருப்பது நிஜமானால், உன்னை மட்டுமே நான் வணங்கியது நிஜமானால், என் பக்தி நிஜமாக இருக்குமே. ஆனால் இந்த தோல் பச்சையா இருக்கணும், உள்ள இருக்கிற பழம் பழுத்திருக்கணும். எங்க வீட்டுக்கார் பிரிக்கிற பொழுது தோல் வேற காயா இருந்த தோல் பிரிச்சா தனியா வருமா? அதனால எங்க வீட்டுக்கார் பிரிக்கிற பொழுது தோல் தனியா பழம் தனியா வரணும். அத பகவான் சாப்பிடணும், நான் பார்க்கணும். அந்த அம்மா அப்படி கேட்டுட்டே அந்த பழத்தை தூக்கிட்டு வந்து கொடுத்தா. இவருக்கு தான் ஏற்கனவே 4 கையில சாப்பிட்ட காட்சியை பார்த்துட்டு இருக்காரு. அதனால இந்த அம்மா காயை கொடுத்தாலா பழத்தை கொடுத்தாலான்னு அவருக்கு கண்டுக்கல. பிரிச்சார், தோலை கையில வச்சுண்டு பழத்தை கீழே போட்டு விட்டார். இப்ப தோலை கொடுக்கிறார் பகவானுக்கு. இப்ப அந்த பகவான் தோல் சாப்பிடுறார். 1 போச்சு, 2 போச்சு, 3 போச்சு. 4வது அந்த அம்மா கையை பிடிச்சா, சுவாமி நீங்க கொடுக்கறதெல்லாம் தோல், அவர் சாப்பிட்றதும் தோல், பழம் எல்லாம் கீழேன்னார். பகவான் பார்த்து இப்ப விதுரர் சொல்லுவார், கிருஷ்ணா 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 துப்பு துப்பு துப்புன்னார். ஏன் விதுரான்னார், இல்ல நீங்க சாப்பிட்றதெல்லாம் தோல் மறந்து போய் கொடுத்துட்டேன். இல்லை விதுரா, நான் சாப்பிடுவது பழம். யார் சொன்னது தோல் என்று? பழம் கீழே இருந்தா உங்க வாயில இருக்கிறது தோல் தானே, பழம் கீழே இருக்கு, அப்ப நீங்க சாப்பிடுறது தோலாகத்தானே இருக்க வேண்டும். இல்லை விதுரா, பழம் தான், வேண்டுமானால் பார். வாயிலையும் பழம். கை தட்டுங்களேன். அவர் பழம் என்று நினைத்து அவர் கொடுத்தார். இதுல 2 ஒரே கல்லுல எத்தனை மாங்காய் ஆட்சிக்கிறார் பாருங்க பகவான். பக்திக்கு மட்டும் இல்ல, அன்புக்கு எவ்வளவு பாத்திரமாக பக்தர்களை அரவணைக்கிறார் என்பதுதான் இறைவன். இப்ப பாருங்க, அந்த அம்மா என்ன நினைச்சா, தோல் பச்சையாவே இருக்கணும், ஆனா பழம் பழுத்து இருக்கணும்னு. ஆனா போட்டது பழம் கீழே, ஆனா கொடுத்தது தோல். உன் பக்திக்கு தோலையே நான் பழமா காட்ட வேண்டின்னு காமிச்சிட்டார். இப்ப ஆன காட்டும் போது கணவன் மனைவி 2 பேர் பாக்குறா. அச்சா, அடுத்து இன்னொன்னு, பகவானுடைய 4 கையால சாப்பிட்ட காட்சியை இவர் பார்த்துட்டு இருந்தார். மெய் மறந்திருந்தார். தோலா பழமான அவர் தன்னை மறந்திருக்கிறார். தோல் தான் கொடுத்தார். உன் பக்திக்கு தோலையே நான் பழமாக்கி காட்டுவேன் என்று பகவான் காட்டுறார். இதான் பக்தி. இப்ப இதுல எவ்வளவு அற்புதம்னு பாருங்க. இப்போ அன்னைக்கு வந்தது தாங்க பச்சை பழம். இந்த அம்மா கையெடுத்து ஆனந்த கண்ணீர் வருது. இறைவா இறைவா இறைவா, உன் கருணையை நான் என்ன என்று சொல்லுவது? உன் கருணையே நான் என்னன்னு சொல்லுவது? செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடத்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேன்னு குலசேகர் கேட்டார். அதெல்லாம் அப்படி உன்னுடைய பக்தி என்பது அவ்வளவு சிறப்பா. என் பக்தி நிஜமானதா? என் அன்பு நிஜமானதா? அப்ப நான் உன் மேல வைத்த கருணை நிஜமானதான்? அந்த அம்மா என்ன பண்ணா? கையெடுத்து கும்பிட்டா, காலில் விழுந்து வணங்குறா. அப்ப பகவான் சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ உனக்கு என்ன, இந்த தோல் பழுக்கல, இந்த தோல் பழுக்கலன்னு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இனிமே உன் பேர்லயே அது பச்சை பழமா விளங்கட்டும். தோல் பச்சையாவே இருக்கட்டும், உள்ள இருக்கிற பழம் பழுத்து இருக்கட்டும். அன்னைக்கு விதுரருடைய மனைவியினுடைய வைதேகி என்கின்ற அம்மையாருக்காக கொடுக்கப்பட்டதுதான் எது? பச்சை வாழைப்பழம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பச்சை வாழைப்பழம் கிடையவே கிடையாது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உணவு அளித்தல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது தெரிந்து கொள்ளணும். இப்போ இது கதை முடிஞ்சிடுச்சு. ஆனா 17வது நாள் உயிர் பிரிந்து கர்ணன் என்று சொல்லக்கூடியவன் சொர்க்கத்துக்கு போனான். ஏன்னு கேட்டா, இந்திரனுக்கு கவச குண்டலம் கொடுத்தான். யான்சை புண்ணியம் அனைத்தும் பெருக என்று இந்த இறைவனுக்கு தர்மத்தை தானத்தை புண்ணியமாக கொடுத்துட்டான். யான்சை புண்ணியம் அனைத்தும் செய்யறது, செய்ய போறது, இனிமே செய்யறது எல்லாத்தையும் முக்காலத்தையும் கொடுத்துட்டான். அப்படி கொடுத்ததுனால அவனுக்கு சொர்க்க பதவி கொடுக்குறாங்க. ஏன்னா அதை விட இன்னொரு விஷயம், யுத்தத்தில் யார் இறந்தாலும் அவர்களுக்கு வீர சொர்க்கம் கொடுத்தே தீரணும். அவர் தீயவராக இருந்தாலும் அவருக்கு கொடுத்தே தீரணும்.
புறமுது காட்டாத மார்பில் பானம் பட்டு இறந்திருப்பாரே, ஆனா அவருக்கு வீர சொர்க்கம் கொடுக்கணும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை அங்க கொடுக்குறாங்க. பகவான் சொல்றார், யாரு? சொர்க்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, இன்னைக்கு வரானே நம்ம ஊருக்கு ஒரு விருந்தாளி, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், தம்பிங்கன்னு தெரிஞ்சே பானம் போட்டான். அது மட்டும் இல்ல, அம்மா கேட்டும் கூப்பிட்டும் வரமாட்டேன்னுட்டான். அது மட்டும் இல்ல, அதர்மத்தின் பக்கம் இருந்தாலும் தோழனுக்காக பிராணனை விட்டவன், நான் கேட்டேன்றதுக்காக தானத்தையும் தர்மத்தையே கொடுத்தவன். அது மட்டும் இல்லை, கடைசியா உனக்கு என்னடா வேணும்னு கேட்டேன், இல்லை என்று சொல்லி கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுன்னு கேட்டானே தவிர செல்வத்தை கேட்கலன்னார். இல்லை என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடு என்று கேட்டானே தவிர எனக்கு செல்வம் வேணும், அம்மா வேணும், அப்பா வேணும், இது வேணும், அது வேணும், எதையும் கேட்கல. அப்பேற்பட்டவன் வரான்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. யாரும்? சொர்க்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எழுந்து நின்னா. எழுந்து நின்று இந்த கர்ணனை வரவேற்கலான்னு எழுந்து நின்று இருக்காங்க. உள்ள ஒரு வாசப்படியில அந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் இருக்கு சொர்க்கத்துல. இவனுக்கு அகோர பசி, தாங்க முடியாத பசி. அப்படி தாங்க முடியாத பசி எடுத்து அடுத்த வினாடி பார்த்தான், கிருஷ்ணா ஏண்டா அப்படி கத்துற? இல்ல, சொர்க்கத்துக்கு வந்தா பசி எடுக்குமான்னு? இவ்வளவு பசி இது வரைக்கும் நான் கண்டதே இல்லையே. சரி சரி உள்ள வான்னார் பகவான். இப்போ உள்ள அப்படி கால், ரெண்டு காலும் போயிடுச்சு. போன உடனே பசி தாங்க முடியல. பகவான் இடத்துல அப்பதான் கேட்கிறார், எனக்கே இவ்வளவு பசி? எனக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்குது. வீட்டு சாவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹா எல்லாம் 200 தான் இருக்குதுப்பா. 1000 ரூபாய் வச்சுருக்கா, யாரோ தெரில. வீட்டு சாவி ஒன்று இருக்குது, ஒரு 1000 ரூபாய் காசு இருக்குது. யாரோ மிஸ் பண்ணி இருக்கிறீங்க, தவற விட்டுருக்கிறீங்க. பர்ஸு என் கையில் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாவிக்கு ஒரு அடையாளம் வச்சுக்குது, அதை சொன்னால் தருவேன். நானே அது சொல்லிட்டேன்னா சொல்லிட்டு யாருன்னா வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் இன்னொருத்தர் 4 பேர் எந்துன்னா நான் என்ன பண்ணுறது? அப்புறம் அதில் வேற நான் வேற சொல்லிட்டேன்னா 1000 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் நோட்டு புதுசாக வேற இருக்குன்னு சொல்லிட்டேன். சாவியில் ஒரு அடையாளம் இருக்கு, அதை சொல்லினீங்கன்னா யார் பர்ஸு இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க யாராவது வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா வீட்டினுடைய சாவி இருக்கு, பர்ஸில் ஒரு 1000 rupees இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு, யாராவது தவற விட்டுருந்தீங்கன்னா வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வீட்டு சாவியும் அதில் ஒரு 1000 ரூபாய் பணமும் இருக்கு, அதனால யார் தவற விட்டுருக்கீங்கன்னு பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கங்க என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவனுடைய கருணையினாலே இப்போ உள்ளே கால் வைத்தவருக்கு பசி தாங்க முடியல. பகவானை பார்த்து கேட்கிறார், சொர்க்கத்திற்கு வந்தா இவ்வளவு பசி எடுக்குமா? வேணும்னா சொர்க்கவாசிகளை கேள, ஏண்டாப்பா நீங்கெல்லாம் சாப்பிட்றீங்களா? இல்லை கிருஷ்ணா, கிருஷ்ணா என்னமோ ரொம்ப பெரிய ஆளு, அறிவாளி, அவனை மாதிரி கொடுக்கறதுல எவனும் இல்லை, அவனை பத்தி இவ்வளவு புகழ்ந்து சொன்னீங்களே, சொர்க்கத்துக்கு வந்தா பசி எடுக்குமா எடுக்காதானே இவனுக்கு தெரியல. இவன் பேச்ச கேட்கறதுக்கு, இவனுக்கு வணக்கம் சொல்றதுக்கு நாங்கெல்லாம் வேற எழுந்து நின்னுக்கு வேஸ்ட் ஆக்கிட்டோமேன்னு. அப்பதான் சொன்னார், இந்த சொர்க்கவாசிகள் யாரும் சாப்பிட்றதில்லப்பா. அப்ப என்ன செய்வாங்க? கோவிந்த நாமம், நாராயண நாமத்தை சொல்லுவார்கள். சரி அப்படியா? ஆனா எனக்கு பசி எடுக்குதே ஏன்னார். சரி போனா போதும், ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில வச்சுக்கோ. ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில வச்சார். டேராடூன் பாசுமதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்கா சாம்பார், அப்ப உருக்குன நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினாட்டி எல்லாம் சாப்பிட்டது போல, அறுசுவை உணவு உண்ணது போல திருப்தியா. ஆனா அதுக்கப்புறம் சொல்றான், கிருஷ்ணா இந்த விரல் எடுத்து வாயில வச்ச உடனே பசி போச்சே, நீ திருடன்னு தெரியும், ஏமாத்துக்காரன்னு தெரியும், மோசக்காரன்னு தெரியும், ஆனா இவ்வளவு மோசக்காரனா இருப்பேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சேன்னா. ஏண்டா சொர்க்கம் கொடுத்த என்னையே மோசக்காரான்னு திட்டுறியேன்னார். இல்லை இல்லை, இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வைத்தால் பசி பறந்து போகும் என்று இந்த சொர்க்கத்துக்கு வந்ததற்கு பிறகு சொல்லுகிறாயே, இதையே ஏன் நீ பூமியில் சொல்லவில்லை? சொல்லி இருந்தா ஒரு நாளைக்கு நான் 3 வேளை சில பேர் சாப்பிட்றதே வேலையா வச்சுருக்கா, அவ்வளவு பொருளையும் மிச்சப்படுத்தி நான் தானம் தர்மம் பண்ணிட்டு வந்திருப்பேன். அப்ப கூட அவன் என்ன எங்க இருந்தது?
தானமும் தர்மமும் பண்ணிட்டு வந்திருப்பனே, இங்க வந்து சொல்றேனார். அப்ப பகவான் சொன்னார், இதுதான் உங்களுக்கு வேண்டிய பாயிண்ட். எது? இந்த சொர்க்கத்திற்கு அந்த திருவருள் இல்லை, 8 லட்சுமிகளுக்கு அந்த திருவருள் இல்லை, பகவான் எம்பெருமான் காக்கும் கடவுள் திருமால் எனக்கு இல்லை, மும்மூர்த்திகளில் ஒருவர் நான், எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் உன் பூலோகத்திற்கு உண்டோ? நீ எல்லா தானமும் பண்ணாய், ஆனா என்ன தானம் பண்ணல? அன்னதானம் செய்யவில்லை. அவர் பண்ணாரு. அங்க ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, இவன் இலிகுலத்தோன், அப்பம் பேர் தெரியாதவன், ஆத்தா பேர் தெரியாதவன், இவன் யார் என்று தெரியாதவன், யாரும் சாப்பிட மாட்டேன்ட்டான். அதனால இனிமேல் நான் இறக்கும் தருவாய் வரைக்கும் அன்னதானம் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான். அதுல வந்ததுதான் இது. இப்ப அதை பண்ணல. அப்படி பண்ணாம விட்டுட்டு இப்ப சொல்றார், யாரு? கர்ணன் சொல்றான், கிருஷ்ணா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நான் பூமிக்கு போகணும். ஏண்டா இது என்ன மாமியார் ஊடா இல்லை காரணீஸ்வரர் கோயிலா? வந்தா எப்படியும் 9 மணிக்கு எல்லாம் வெளியே போங்கன்றதுக்கு அதெல்லாம் இல்லை. இல்லை, வந்தா போக முடியாத இடம் சொர்க்கம். அதுவும் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். நாங்களா பார்த்து நீ பண்ண பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் ஏத்த மாதிரி தான் உனக்கு கிடைக்கக்கூடியது சொர்க்கம். அதை கேட்டு அதுவும் வந்த சொர்க்கத்தை வேண்டான்னு தள்ளி விடலாம உணக்கூடாதுல்ல. இவன் சொல்றான், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது கிருஷ்ணா, நான் இப்பொழுது பூமிக்கு போக வேண்டும். இந்த ரூபத்தில் போக முடியாது, பரவாயில்ல பரவாயில்ல, பிச்சைக்கார ரூபத்தில் போகலாம், பரவாயில்ல. சொர்க்கத்திலிருந்து ஒரு சொம்பு கொடுத்து பிச்சைக்காரனுடைய வடிவத்தில் இந்த பூமிக்கு புரட்டாசி மாத காலத்தில் வந்தார். புரட்டாசி மாசம் 15 நாள் பிச்சை எடுத்தார். எத்தனை? 15 நாள். 15 நாள் நீங்க எல்லாம் இந்த சனிக்கிழமைனா என்ன பண்ணுவீங்க? வீடு விடா போய் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு சொம்பு தூக்கிட்டு போவோம் இல்லையா? அதை முதல்ல பண்ணவன் யாரான்னா கர்ணன் தான் முதல்ல பண்ணான். அவன் பண்ணி அப்படி வாங்கி அந்த மூலியமாக இருந்த அன்னதானத்தை பண்ணிட்டு மீண்டும் எப்ப போனா? விஜயதசமின்னு சொல்றீங்க தெரியுமா? அந்த விஜயதசமிக்கு தான் அங்க போனான். போன உடனே பகவான் உள்ள வரவேற்பு கொடுத்தார். அப்பதான் பகவான் ஒரு திருவருளை சொன்னார். கலியுகத்தில் சீனிவாச பெருமாளாகவும் பத்மாவதி தாயாராகவும் நாங்கள் பூமியில் வசிக்க இருக்கின்றோம். அந்த காலத்தில் யார் ஒருவர் 3 வீடுகளிலாவது ஜாதி மத பேதம் பார்க்காமல் பிச்சை எடுத்து அதை கொண்டு அன்னதானத்தை செய்துவிட்டு எங்களை தரிசித்தால் முழு பலனை தருவேன், இல்லைன்னா பாதிய தருவேண்டான்னு சொன்னார். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உணவினுடைய மகத்துவம் என்ன என்பது. கோடி கோடியா கொட்டி கொடுத்த செல்வம், அப்பேற்பட்ட இந்திரனுக்கு கவச குண்டலத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லாம பகவானுக்கு புண்ணியத்தையே தாரவாத்து கொடுத்தார். ஆனா அவருக்கு கூட என்ன கிடைக்கல? சொர்க்கத்தலுக்கு போன பொழுது இடம் கிடைக்கல, பயிறு பசி எடுத்தது. அப்பேற்பட்ட கொடுமைக்கு உரியது. அதனாலதான் அவ்வை பிராட்டி சொன்னா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிதுன்னா. கொடியதுலயே எது ரொம்ப ரொம்ப மோசமானது? சாப்பிடக்கூடிய வயசுல சாப்பாடு கிடைக்கலன்னா அதை விட உலகத்துல கொடியது வேற எதுவுமே இல்லைன்னா வறுமை, இளமையில் வறுமை கொடிதுன்னா. அப்பேற்பட்டது ஒண்ணு. அதனாலதான் முதல் தானமே எந்த தலத்துல? திருவையாறு என்று சொல்லக்கூடிய தலத்தில் அம்பாள் அறம் வளர்த்த நாயகியாக தர்ம சம்வர்த்தினி, தர்ம பீடம்னு பேரு. அப்பனா நாமெல்லாம் எவ்வளவு தர்மம் பண்ணணும்னு யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? நம்மெல்லாம் எவ்வளவு தர்ம காரியங்கள் செய்யணும். இப்போ 32 வகையான தானத்தில் முதல் தானம் உணவு அளிப்பது. அதுக்குரியது சொல்றேன் பாருங்க. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம். அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம். நிதானத்தை விட கோடி மடங்கு சிறந்தது சமாதானம். இதுல ஒரு தானம் சேர்த்துக்கணும். எது? கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழைங்களுக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழைங்களுக்கு கொடுக்கணும். அதையும் போட்டு ஆமா நாம பிளாஸ்டிக் வாளி வாங்கிடுறோம். மெட்ராஸ்ல ஃபேமஸ் அது. உண்டா இல்லையா? அதையாவது தச்சு யாருக்காவது ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும். அப்பேற்பட்டது. அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். முதல்ல அந்த நெல்லை வைத்து அம்பாள் என்ன பண்ணாங்களாம்? பசிக்கு உணவு கொடுத்தாங்க, அன்னதானம் செய்தாங்க. உங்களால வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு அடியாரை கூப்பிட்டோ இல்ல ஒரு யாரையாவது கூப்பிட்டு சோறு போட முடியலன்னா கூட கோயில்ல ஒரு நாள் உங்க பேர்ல பிரசாதம் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? பிரசாதம் கொடுக்கலாம்.
அதனால அன்னதானம் செய்வது. யாராவது அம்மா பசின்னு சொன்னா இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு நாள் பட்டினியா இருந்தாவது அவங்களுக்கு சோறு போடுங்க. ஒரு நாள் பட்டினியா இருந்தாவது சோறு போடணும். அதுக்கு அடுத்து இரண்டாவது தான வகையில 32 வகையான தான தர்மத்தில் உணவு பொருள் உற்பத்தி செய்தல். விவசாயத்தை செய்யணும். என்ன பண்ணணும்? விவசாயம் செய்யணும். விவசாயம் செய்யாம அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்கன்னு நான் மட்டும் பண்ணிட முடியுமா? அப்படின்னா என்ன பண்ணணும்? விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணணும். அந்த விவசாயத்துல ஒரு பகுதி எது? நடந்து போகக்கூடிய ரோடோரத்தில் ஒரு நிழல் தரும் மரத்தை நடணும். ஏதாவது ஒரு மரமாவது நடணும். ஏன்? மரம் தான் என்ன தரும்? மழையை தரும். இல்லைன்னா நமக்கு எல்லாத்தையும் வெட்டி 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 ஃப்ளாட் போட்டா நமக்கு எது எல்லாம் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, எதையுமே செய்ய முடியாது. அதனால உணவு பொருள் உற்பத்தி செய்தல், விவசாயம் செய்தல், பசுக்களுக்கு உணவு அளித்தல் மூணாவது. ஏன்? ஒரு பசுமாடு இருந்தா ஒரு குடும்பத்துக்கு சோறு போடுமா. ஒரு பசுமாடு ஒரு குடும்பத்துக்கு சோறு போடும். இன்னொன்னு அதுல என்ன இருக்கு? பஞ்சகவ்யம். என்ன இருக்கு? நீங்க நெற்றியில வைக்கக்கூடிய விபூதி எதுல இருந்து தயாரிக்கப்படுகிறது? பசும் சாணத்திலிருந்து. பஞ்சகவ்யம் எது? வீட்டையே தீட்டிலிருந்து அழிப்பது எது? கோமியம் என்று சொல்லக்கூடியது இல்லையா? மகாலட்சுமியினுடைய சொரூபமாக முழுவதும் 33 தேவர்களும் அந்த பசுவினுடைய ரூபத்தில் இருக்கிறார்கள். ஒரு தெய்வத்தை வணங்கணும்னு பொழுது எல்லாரையும் சேர்த்து வணங்கினா, ஒரு பசுமாட்டை வணங்கினா 33 தேவர்களையும் மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவியரையும் வணங்கிய புண்ணியம் கிடைச்சிடும் ஒரே ஒரு பசுமாட்டில். அப்படி வணங்கணுமா இல்லையா? வணங்கம் தானே. அப்பேற்பட்ட சிறப்பு பசுக்களுக்கு. அதனால தான் யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. திருமூலர் திருவந்திரத்தில் சொன்ன வாக்கு. ஒரே ஒரு கட்டு அகத்திக்கரையாவது பசுமாட்டுக்கு கொடுக்கணும். ஒரு கட்டு அகத்திக்கரையாவது பசுமாட்டுக்கு. அதுக்கடுத்து சிறை கைதிகளுக்கு உதவி செய்தல். ஏன்னா இந்த கோபத்தில் என்ன பண்றோன்னு தெரியாம பண்ணிடுறது. கோபத்தில் என்ன பண்றோன்னு தெரியாம பண்றது. இன்னொன்னு முன்வினை கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம முன்வினை சிறைச்சாலை போறோம்னா அதுக்கு முன்வினை கர்மா என்று ஒன்று உண்டு. அப்போ அந்த முன்வினை கர்மாவினால, அந்த கர்மாவினால ஒருவர் துன்பத்தை அனுபவிக்கிறார்னா அவர்களுக்கு நம்மால உதவி செய்யணும். உதவினாக்கா என்னது? அவர்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லுதல், அறிவுரை சொல்லுதல். அப்பனா என்ன அர்த்தம்? இனிமேல் இந்த தவறை வாழ்க்கையில எப்பையும் செய்து விடாதீர். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய உன் மனைவி, மக்கள், அப்பா, அம்மா இவர்கள் அத்தனை பேரும் உன்னை நினைத்து வருத்தப்படுகிறார்கள். நீ வருத்தப்படாத, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறோம். அதே மாதிரி நன்னடத்தையின் பெயர்ல சீக்கிரமாக நீ வெளியில் வருவதற்கு முயற்சி செய்வாயாக. இங்கு வந்தும் அந்த குற்றத்தை மேலும் அதிகரிக்காதே. இதெல்லாம் சொல்லணும். அடுத்து சொல்றார். என்ன சொல்றாங்க? பிறருக்கு வணக்கம் செய்தல். நான் ஏற்கனவே அதை பலமுறை உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கேன். நல்லவர்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினமும் இடத்திலும் யார் இருக்கா? இறைவன் இருக்கிறார். எல்லா ஜீவன்கிட்டையும் இறைவன் இருக்கா. அதனாலதான் வள்ளலார் சொன்னார் ஜீவ காருண்ய ஒழுக்கம்னார். உயிர்கொலை செய்வது மகா 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 பாவம்னார். உண்டா இல்லையா? சொன்னார் அவர். ஆனா அதுபோல பிறருக்கு வணக்கம் செய்தல், மனசுல தூய்மையான எண்ணத்தோடு வணக்கம் சொல்லணும். கடமைக்கு பதவிக்கு தொலைச்சிக்கிறான், இவனுக்கெல்லாம் ஒரு வணக்கம் வச்சு தொலைய வேண்டியதா இருக்கு. ஏன்னா புதுசாக பதவிக்கு வந்துட்டதுக்கப்புறம் வணக்கம் சொல்லலைன்னா அவங்ககிட்ட போய் நம்ம ஏதாவது நின்னோன்னா, அன்னைக்கு பார்த்தே என்னமோ மூஞ்ச அப்படி திருப்பிட்டு போனேன், ஏய் நான் இல்லைன்னு சொல்லு, அப்புறம் வர சொல்லு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? உண்டா இல்லையா? அதனால
எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடணும். அந்த வணக்கம் என்பது அது பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, யாரா இருந்தாலும் வணங்குதல். அந்த வணக்கம் என்பது அவர்களை உயர்த்தும். இன்னொன்னு, எல்லா உயிரினங்களையும் வணங்கணும். அது நம்ம மதத்துல மட்டும்தான் ரொம்ப ஈஸி. நம்ம மதத்துல மட்டும்தான் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாரை காட்டிலும் நம்ம மதத்துல என்ன சொல்லி இருக்கிறோம்? எல்லாரையும் வணங்க சொன்னக்கூடிய ஒரே ஒரு மதம். எதை வணங்குறோம்? மரத்தை வணங்குறோமா? மரத்தை என்னென்ன மரத்தை வணங்கிட்டு இருக்கிறோம்? வேப்ப மரம், அரச மரம், அதுக்கப்புறம் என்ன வணங்குறோம்? வில்வ மரம், அதுக்கு அடுத்து வன்னிய மரம், அதுக்கு அடுத்து துளசி. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? வணங்கி கொண்டு இருக்கிறோமா? இது எல்லாமே மரங்களை நாம வணங்குறோம். அதுதான் முதல்லயே மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிற பொழுது, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி என்ன சொல்றார்? பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமானே சொல்றார். அப்பன்னா எல்லா ஜீவன்கிட்டையும் யார் இருக்கிறாரா? இறைவன் சிவபெருமான் இருக்கிறாரா? அப்போ உயிர்கள் என்று சொல்லக்கூடியதை வணங்குதல் என்பது ரொம்ப ரொம்ப முறை அப்படின்றார். அதுக்கு அடுத்து சொல்றார், குழந்தைகளை போற்றி பாதுகாத்தல். அப்பம்மா இல்லாத குழந்தைகள் காப்பகத்தில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாள் போய் நாம எல்லாம் ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். அந்த குழந்தைகளை மகிழ செய்வதற்கு நம்மால முடிஞ்சதை செய்யணும். குழந்தைகளை போற்றி பாதுகாத்தல். ஆறாவது, பிற குழந்தைகளுக்கு பாலூட்டி வளர்த்தல். ஒரு தாய் குழந்தைய பிறந்த உடனே இறந்துட்டா, அந்த குழந்தைக்கு நாம எல்லாம் என்ன பண்ணணும்? பால் வாங்கி கொடுக்கணுமா? என்னம்மா அந்த குழந்தை பால் குடிச்சதா? அது கொஞ்சம் பாலை மறக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு வளர்க்கணுமா. அதுக்கு அடுத்து ஆதரவற்றவர்களுக்கு உறைவிடம் தருதல். இப்போ சில பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கும், கணவர் இறந்துருவார், மனைவி உயிரோட இருப்பாங்க. மனைவி இறந்துட்டா கணவர் உயிரோட இருப்பார். அந்த மாதிரி முதியவர்களை பாதுகாக்கும். ஏன்னு கேட்டா நமக்கும் வயசாகும். அதுக்கு கிராமங்கள் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சா ஒரு நாளைக்கு குருத்தோலையும் பழுத்தோலையாக மாறும் அப்படின்பா. அது மாதிரி நாம எல்லாம் அவர்களை பேணி காப்பாத்தணுமா. சரி, அதுக்கு அடுத்து பாடம் கற்பித்து அறிவு விளக்கம் தருதல். அறிவு தானம் பண்ணணும். நான் முதலே சொன்னேன், தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தானம் அறிவு தானம். எல்லாரும் 18 புராணம் படிக்க முடியுமானா முடியாது. இப்ப திருவையாறு தலத்தில் என்ன நடந்தது, அந்த அம்மா என்னென்ன அறம் வளர்த்தான்னு இந்த இடத்துல இந்த 51 சக்தி பீடங்கள் வந்த காரணத்தினால் இப்ப நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இல்லன்னா இல்லையா? அப்ப அறிவை தானம் பண்ணணும். இந்த பெருமை யாருக்குரிய போய் சேருகிறது? ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்திற்கு போய் சேருது. நல்ல கை தட்டுங்க ஓங்கி. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, இந்த அம்மாவுக்கு வேற தலைப்பே பேச தெரியலையா, வேற 51 சக்தி பீடனும் 3 வருஷமா அர்ச்சமாவே அர்ச்சன் இருக்கு. ஆனா நேத்து சொல்லிட்டார் நாகராஜன் ஐயா, நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இன்னும் 2 வருஷம் கூட நீங்க எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ அதனால என்னன்னா, இந்த தானம் என்று சொல்லக்கூடியது அறிவை தானம் பண்ணணும். படிக்கிற பசங்களுக்கு யாருக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுக்க முடியாதவங்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் வாங்கி தரலாம், ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம். இல்லையா, நீங்க படிச்சவராயிருந்தா ஏழை குழந்தைகளுக்கு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ ஒரு வாரத்துக்கு 2 நாள் கூப்பிட்டு வச்சு உனக்கு பாடத்துல என்ன சந்தேகம் அதை ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணும். அதுக்கு ஒரு பீஸை வாங்கிட்டு சொல்லக்கூடாது. அதுக்கும் இப்ப நம்மாலெல்லாம் வேற மாதிரி கணக்கு போடுறான். குரு காணிக்கை என்னது? குரு காணிக்கை கொடுக்காம பாடம் சொல்லி கொடுத்தா அந்த பையனுக்கு அது பதியாது. ஃபீஸ் வாங்கினாதான் அந்த பையன் படிச்சுக்குமா. இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ இங்க என்னது, இங்க சொல்லி கொடுக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம் அறிவு விளக்கத்தை தருது. அறிவு தானம் பண்ணணும். ஆதரவற்ற குழந்தைகளை மகிழ செய்தல். ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு அன்பு கிடைக்காது. அந்த குழந்தைங்க கிட்ட அன்பா பேசணும். என்ன பேசணும்? பா சில பேரை பார்த்துருப்பேன் நான். என்ன தெரியுமா,
இந்த தாய் தந்தை அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. பிறந்த உடனே அப்பனையும் ஆத்தாலையும் முழுங்கிடுச்சு, என்ன பாவம் பண்ணி வந்து இந்த பூமியில் பிறஞ்சோ தெரில, இது வந்து நம்ம வீட்டில் காலடி வைக்குது, ஏய் போ அப்படின்பா. ஆனால் அந்த குழந்தைகளிடத்துல அப்படி அதிகாரமெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு, என்னடா சாப்பிட்ற, ஏதாவது சாப்பிட்றியா, என்ன படிக்கிற, பாட்டி நல்லா பார்த்துக்கிறாங்களா, ஏதாவது சாப்பிட்றியா, எதனா வேணும்னா கேளு அப்படி சொன்னால் அந்த குழந்தை நினைக்கும், அந்த அத்தை நல்ல அத்தை. அது கள்ளங்கப்படம் இல்லாதது, குழந்தைய தெய்வம் ஒன்று. அது வெளியில் போய் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லும், அந்த அத்தை ஏன்டா நீ அந்த அத்தை வீட்டுக்கு போனால் எதனா சொல்ல போகிறாங்கடா, போ பாட்டி அவங்க ஒன்றும் சொல்லலை, அந்த அத்தை ரொம்ப நல்ல அத்தை, என்னை சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. இந்த பையன் சட்டிட்டு கொடுப்பான், யாருக்கு, நமக்கு நல்லவங்கன்னு பேர் கொடுப்பான். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை தெய்வமே வந்து சொல்லக்கூடிய வாக்கு. அது யாரோ சொல்ற வாக்கு இல்லை, அது தெய்வமே வந்து சொல்லக்கூடிய வாக்கு. வறியோர்க்கு முடிந்ததை கொடுத்து உதவுதல். வறியவருக்கு முடிஞ்சதை நம்ம எல்லாம் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வறியவங்களுக்கு நம்மால என்ன கொடுக்க முடியுமோ, அதாவது பார்த்தீங்கன்னா பொண்ணு இருந்தால் பொன் கொடுங்க, பொருள் இருந்தால் பொருள் கொடுங்க, புடவை இருந்தால் புடவை கொடுங்க, சாமான் இருந்தால் சாமான் கொடுங்க, உடம்பு ஒத்துழைப்பு இருந்தால் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களால் என்ன இயலுமோ அதை கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்மளால என்ன முடியுமோ அதை கொடுக்கணும். அதை தான் இங்கே சொல்றாரு, இல்லாத ஆதரவற்றோருக்கு செய்யணும், வறியவருக்கு முடிந்த வரைக்கும் உதவி செய்தல், ஊனமற்றோரை பாதுகாத்தல். ஊனமற்றோரை பாதுகாக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவ என்ன கர்மாவினாலேயோ ஊனமாக பிறந்திருக்கிறார். அவரை மேலும் 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 நம் வார்த்தையாலும் நம் செய்கையாலும் அவர்களை நோகடிக்கூடாது. அப்படி நோகடித்தோமே ஆனால் வாழ்க்கையில நாம அடுத்த ஜென்மத்திலேயோ இல்ல நமக்கு பிறக்கிற குழந்தையோ அந்த மாதிரி பிறந்தா என்ன பண்றது இல்லையா? அதனால ஊனமானவர்களை எப்பொழுதுமே வந்து பாதுகாக்க வேண்டும். காப்பகம் அமைத்தல்ன்றாங்க. அடுத்து ஆதரவற்றோருக்கு அரை சிந்தனை சொல்லுதல். இந்த மாதிரி ஏதாவது அறம் உள்ளது, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா காலம் முழுக்க என்னவா இருக்கும், கையேந்தி சாப்பிட்றதுக்கும் மற்றதுக்கும் எதுக்காவது அவங்களுக்கு பொருள் ஈட்டுவது, அந்த இறை தேடுவதிலேயே போயிடுவாங்க. இறைவனை தேடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவருக்கு இறைவனுடைய பெருமையும் சிலதை போய் இலவசமாக சொல்லி கொடுத்துட்டு வரணும். அதுக்கு அடுத்து சொல்றார், பிறர் உதவியற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்தல், அநாத இல்லங்களை அமைத்தல். அதுக்கு அடுத்து சொல்றார், அநாத பிணங்களை அடக்கம் செய்தல், இல்லதுன்னா எரித்தல். இது ரொம்ப முக்கியம். என் கணவர் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த பெசன் நகரில் எரிக்கக்கூடியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ இருக்காரான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ராஜேந்திரன் என்னவோ அவர் பேர். அவரெல்லாம் முதல்ல ஃபோன் அடிப்பார், அண்ணா எங்க ஒரு இந்த மாதிரி வந்திருக்கு அண்ணா அப்படிம்பார். எங்க இருந்தாலும் யார் மூலியமாவது போய் உதவி செய்து அந்த பிணத்தை எரிப்பதற்கு என்னென்ன ஈமக்கிரியை செய்யணுமோ அதுக்கெல்லாம் உதவி செய்வார். பாலவாக்கத்தில் விசிராந்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, முதியோர் இல்லம். அது கிட்டத்தட்ட அந்த அம்மையார் ஒரு பிராமண பெண். இதுவரைக்கும் 2500 பேருக்கு அந்த அம்மா கொல்லி வச்சிருக்கா. அந்த அம்மா கொரோனாவில் 2வது லாக்டவுன்ல இறந்தாங்க. 7 வருஷம் நினைவில்லாம கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. 7 ஆண்டு காலம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அதே காப்பகத்தில் 7 ஆண்டு காலம் அவர்களுக்கு வெறும் ட்ரிப்ஸ் மட்டும்தான் போயிட்டு இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. வெறும் எது ஓடிட்டு இருந்தது அப்படின்னா விஷ்ணு சகஸ்ர நாமம் என்கின்றது தான் ஓடிக்கொண்டிருந்தது, சிவபுராணம் ஓடிக்கொண்டிருந்தது. அதை ஆஃப் பண்ண அந்த மூச்சு நின்னுடும்ன்றதுனால 7 ஆண்டு காலம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது அந்த இடத்துல. அவங்கள ஒரு நர்ஸ் ஒரு டாக்டர் பாதுகாத்திருந்தாங்க. 2500 பேர் அவங்களுக்கு கொல்லி வச்சாங்க அந்த அம்மா. கிட்டத்தட்ட 50வது வருஷமோ என்னமோ அந்த முதியோர் இல்லத்தை வந்து அவங்க தொடங்கினாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 2 ஆண்டு காலத்திற்கு முன்னதாகத்தான் அவங்க காலமானாங்க. அப்பேற்பட்ட ஒரு அம்மையார் விசிராந்தின் பாலவாக்கத்தில் இருக்கு முதியோர் இல்லம். இது எதுக்கு இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட நான் வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட அண்ணாமலையாரனுடைய அற்புத கதை வந்து அந்த இடத்துல இருந்து தான் கொடுத்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே யூடியூப்ல போய் பார்த்தீங்க, அந்த விசிராந்தியினுடைய இடத்துல இருந்து தான் கொடுத்தேன், டிடி தேவஸ்தானத்தினுடைய சார்பாக.
அவங்க தான் அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை கொடுத்தாங்க. எதுக்கு இதை சொல்கிறோன்னா, அவர்களுக்கும் நம்மால் முடிந்த வரைக்கும் செய்தல். ஏன்னு கேட்டால், இந்த இறந்து போன ஆன்மாவுக்கு யாரும் இல்லை என்கிறத விட, இப்போ அஸ்வமேத யாகம் யார் செய்தா? யாகம் கணபதி ஹோமம்னு ஒன்று இருக்கு, புத்திரகாமேட்டி யாகம்னு ஒன்று இருக்கு, நவகிரக யாகம்னு ஒன்று இருக்கு, சிவயாகம்னு ஒன்று இருக்கு, அம்பாள் யாகம்னு இருக்கு, அதுக்கப்புறம் முருக யாகம், இப்படி எல்லாம் பல வகை அந்தந்த தெய்வத்தினுடைய பேர்ல இருக்கு. அதுல அஸ்வமேத யாகம் என்று ஒருவர் பண்ணார். யார் அவரு? ராமபெருமான். யார் சொன்னீங்க? கை தட்டுங்க. தசரதர் பண்ணல, அஸ்வமேத யாகம் செய்தவர் ராமபெருமான். ராமபெருமான் பண்றார். இப்போ ஒரு அநாத பிணத்தை எடுத்து நீங்க ஈமக்கிரியை செய்து அந்த அநாத பிணத்திற்கு நீங்க கொல்லி வச்சோ இல்ல அந்த அநாத பிணத்திற்கு நீங்க செய்ய வேண்டிய கர்ம காரியத்தை செய்தால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஸ்ட்ராங்கா தட்டலாம். மனிதன் ஆன்மா பிரிவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஆன்மாவை சாந்தப்படுத்துவது என்பது ஒரு அஸ்வமேத யாகத்திற்கு சமம். அப்ப என்ன அர்த்தம்? அநாத பிணங்களை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்தல்னு அர்த்தம். கல்வியை தொடர ஏழை மாணவர்களுக்கு நிதி தருதல், அது கல்விதானம். விலங்குகளுக்கு தீவன பயிர் கொடுத்தல், விலங்குகளை காப்பாற்றணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த தெருநாய்களை கல்லால் அடிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியை தூக்கி ஊற்றுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் கட்டையை வச்சு அடிப்பாங்க. சில பேர் நிறைய தவறுகள் நம்ம அந்த மாதிரி அந்த ஜீவன்களை நம்ம எல்லாம் வதைக்கிறோம் சில இடங்கள்ல. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தண்டனை உண்டு என்று சொல்றார். யார்? நான் சொல்லல, அறம் வளர்த்த நாயகி என்று சொல்லக்கூடிய தர்ம சம்வர்த்தினி அங்க சொல்றாங்க அந்த அம்மா. இப்போ என்னது? வயதான விலங்குகளுக்கு கூடம் அமைத்து பராமரித்தல், வறியோர்க்கு எண்ணெய் முழுக்கு செய்தல். எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் இப்பெல்லாம் இருக்கான்னே தெரியல. தீபாவளிக்கு ஒரு நாள், அப்பெல்லாம் வாரானா சனிக்கிழமைனா தேய்ச்சாங்க. இப்பெல்லாம் அப்படின்னா என்னன்னே தெரியல. ஒரே ஒரு நாள் தீபாவளிக்கு, அப்புறம் அவ்வளவுதான். அந்த அந்த எண்ணெய் முழுக்கு, அந்த எண்ணெய் வாங்கி அவங்களால தேய்க்க முடியலன்னா அவங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணுமா? அந்த எண்ணெயை வாங்கி கொடுத்து அவர்களை மூழ்க செய்யணுமா? அந்த எண்ணெய் குளியல் என்பதை செய்ய வைக்கணுமா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கண்ணோய் உள்ளவர்களுக்கு கண்ணுக்கு மருந்து இடல். கண்ணு ரெண்டு கண்ணும் தெரியல, நோய் இருக்கு, மருந்து போட முடியாதுன்னா உங்களுக்கு மருந்து போடலாம். பார்வை குறைந்தோருக்கு சிகிச்சை அளித்தல், கண்தானம் செய்தல். முடிஞ்ச வரைக்கும் கண்தானம் செய்யலாம். இறந்து விட்டா, நாம இறந்துட்டா பதிவு பண்ணி வச்சுக்கணும் எல்லாருமே. நான் கூட பதிவுல வச்சிருக்கேன். இறந்துட்டா நம்ம எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கணும், பதிவு பண்ணி வச்சுக்கணும். பார்வை குறைந்தோருக்கு சிகிச்சை செய்தல், ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்தல். அதுலயும் பிராமண பெண்களுக்கு உதவினா ரொம்ப புண்ணியமா. நான் சொல்ல, இங்க சொல்லப்படுது. அப்போ ஏழை பெண்களுக்கு உதவணும், அதுல பிராமண பெண்களும் அடக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, பிராக்கெட்ல கொடுத்துருக்குறாங்க. அதனால சொல்றேன், இறைவனுடைய கருணையினாலே ஏழைகளுக்கு திருமணம் செய்வித்தல், துயர் உற்றோருக்கு துயர் துடைத்தல். அப்பதான் போய் நாம இன்னும் கொஞ்சம் வெந்த புண்ணுல, ஆமா ஆண்ணா ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா, யார மதிச்சார்? அப்போ நல்லா இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ என்னமோ ஓன்னு அழுதா யார் தருவா? படட்டும் படட்டும், அவர் பட்டினதுக்கு அவர் தான் அனுபவிக்கணும். நாம அந்த நேரத்தில் பேசக்கூடாது. ஒருவர் உயர்வாக இருந்துட்டு அந்த இடத்துல தாழ்வாயிட்டார்னா அவரை நாம ஏளனமாக பேசக்கூடாது. துயர் உற்றோருக்கு துயர் துடைக்க உதவணும்ன்றார். நீர்நிலைகளை உருவாக்கி தருதல், சீரமைத்து தருதல், பூஞ்சோலைகள் இருக்கை அமைத்து கொடுத்தல், ஏழை குழந்தைகளுக்கு துணிமணி வாங்கி தர, வஸ்திர தானம் பண்ணணும். தறி இல்லாமல் சுற்றி திரியும் பசுக்களை தொழுவம் அமைத்து கொடுக்கணுமா. தாகத்திற்கு தண்ணீர் பந்தல் அமைத்தல், திருமணம் ஆகாத பெண்களுக்கு வரன் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா. கண்ணின் உறுப்புகளை தானமாக வழங்குதல், நோய் மருந்து என்று சொல்லக்கூடியதற்கு நோய் உள்ளவர்களுக்கு மருந்துகளை கொடுத்தல். இதெல்லாம் 32 வகையான தானம் தர்மம்னு சொல்லி அந்த அம்மா வளர்க்கிறா. ஆனா அது இல்லாம கோயில்களுக்கு 32 வகையான தான தர்மம் இருக்கின்றது.
32 வகையான தான தர்மம் இருக்கு. இதுல நாம என்னென்ன செய்யணும்ன்றத நாமளே யோசித்து சிந்தித்துக் கொள்ளலாம். ஆலயம் அமைத்தல், ஆலயம் அமைப்பதற்கு இடம் கொடுத்தல். நம்ம நிறைய நிலம் வச்சுருக்கோம்னா ஆலயம் அமைக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். கலசம் கொடுத்தல், இந்த கோபுரம் புதுசா ஒரு கோயில் கட்டினாங்களோ இல்ல இந்த கலசத்துல ஏதோ பழுது ஏற்பட்டா அந்த கலசத்தை வாங்கி நாம கொடுக்கலாம். நாமம் வளர்த்தல், நாமம் வளர்த்தல்னா என்ன அர்த்தம்? இந்த நாமம் சொல்றாங்க இல்லையா, பஜனை பண்ணுவாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். அது சொன்னா கூட நாமும் சொல்லணும்னு அர்த்தம். ஒரு 10 பேரை சேர்த்து கோயிலை சுத்தி சொல்லிக்கிட்டே வரணும்னு அர்த்தம். யாகம் வளர்க்கணும், யாகம் வளர்ப்பதற்கு பொருள் கொடுக்கணும். ஒன்னு யாகம் வளர்க்கணும், இல்லையா யாகம் வளர்ப்பதற்கு பொருளாவது வாங்கி கொடுக்கணும். ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலாம், ஒரு டப்பா நெய் வாங்கி கொடுக்கணும். ஒரு 100 கிராம் 50 கிராம் நெய் வாங்கி தரணும் யாகம் வளர்க்கிற இடத்துல. ஏன்னு கேட்டா நமக்கு 33 கோடி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பாடு. தேவர்களுக்கு எதுடா சாப்பாடு அப்படின்னா அந்த யாகத்தில் போடக்கூடிய திரவிய பொருள்கள் தான் உணவு. அந்த திரவிய பொருள் என்று சொல்லக்கூடியதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு எதுடா தண்ணின்னு சொன்னா இந்த நெய்தான் அவர்களுக்கு தண்ணி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொன்னேன், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா. தேவர்களுக்கு தண்ணி கொடுத்தா அவங்க நமக்கு தண்ணி கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? ஆமா, அததான் சொல்றாங்க. அப்ப யாகம் வளர்த்தல்னு அர்த்தம். யாகம் வளர்த்தா மழை வரும், யாகம் வளர்த்தா மழை வரும். ஏன்னா அந்த மேகத்தை போய் அந்த திரவிய பொருள்கள் குளிர செய்து கீழே வந்து மழை வரும். அப்பேற்பட்ட சிறப்பு. அடுத்து ஆலயத்தை சுத்தம் செய்தல். அது உங்களுக்கு சொல்லியே வேண்டாம், சைதாப்பேட்டை தான் இருக்கிறதுலயே தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1. நல்லா ஓங்கி ஸ்ட்ராங்கா கை தட்டலாம். வேற எந்த இடத்துலயுமே ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டம் என்பது பேருக்கு இருக்கும். சில பேர் கூட்டு போறேன்ற பேர்ல கூட்டு போய் கோயிலை சுத்தப்படுத்தி சுத்தி பார்த்துட்டு வந்துருவா சில பேர். ஆனா இன்னைய வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல 25 ஆண்டு காலத்திற்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் இவ்வளவு சுத்தமா இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆலய உளவார பணி சீர்திருத்த கூட்டம். அதுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய கடன். அதெல்லாம் நம்மெல்லாம் உண்மையிலேயே அவர்கள் எல்லாம் தலை வணங்கணும். ஏன்னா சில கோயில் எல்லாம் உள்ள நுழைஞ்சாவே நுழைய முடியாது, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே. ஆனா அப்படி இருந்தும் இந்த இடத்தை சுத்தமாக வச்சிருக்காங்கன்னா அதுக்கு அவ்வளவு பெரிய உண்டு. அதுக்கப்புறம் சந்தனம் இழைத்து கொடுத்தல், சந்தனத்தை அரைச்சி கொடுக்கணும். கோயில்கள்ல அந்த காலத்தில் எல்லாம் வந்து சந்தனம் வந்து கட்டை இருந்தது, அதுக்கு மேல ஒரு கட்டை வச்சு இழைச்சி கொடுப்பாங்க. அது இந்த இதை இடம்லாம் தேஞ்சு போயிடுமா. நான் ஒரு சுவாமியா இருந்தா பரவாயில்ல, எல்லா சுவாமிக்கும் இழைச்சி கொடுக்கணும். இப்ப ரெடிமேடா வந்துட்டுது, அவ்வளவுதான் விஷயம். அப்போ அந்த காலத்துல அதை செய்திருக்கிறாங்க. தூபம் போடுதல், சாம்பிராணி போடுறோம் இல்லையா. அப்புறம் வந்து குங்குளியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, குங்குளியம். அந்த குங்குளியம் போடணும். இதுல சாம்பிராணி கூட குங்குளியத்தை போடுவாங்க, ரெண்டும் சேர்த்து போட்டா கமகமன் வாசனை வரும். இன்னொன்னு சாம்பிராணி மட்டும் போட்டா தேவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த குங்குளியத்தையும் சேர்த்து போட்டா தேவாதி தேவர்கள்ல இருந்து இருக்கக்கூடிய மும்மூர்த்திகள்ல இருந்து முப்பெரும் தேவியர்ல இருந்து 8 லட்சுமியிலிருந்து சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாரும் வந்து அருள்வாளிப்பாங்களாம் அந்த குங்குளியத்தை போட்டா. அதனால தூபம் காட்டணும். அதுக்கப்புறம் நமக்கு பந்தல், அதாவது பந்தம் பிடித்தல். இந்த சுவாமியை தூக்கிட்டு போகும்போது பந்தம் பிடிப்பாங்க தெரியுமா, அது அந்த முறை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான. அது அவங்களுக்கும் வந்து இதுல அவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கான். யாருக்கு? இந்த கோயில் இருக்கக்கூடிய பந்தம் பிடிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு. அதே போல கார்த்திகை தீபம் என்று நமக்கு வருது இல்லையா, அந்த நேரத்துல லட்ச தீபம் ஏத்தணுமா ஒரு கோயில்ல. ஒரு கோயில் இருந்தா எத்தனை தீபம் ஏத்தணும்? லட்ச தீபம் ஏத்தணுமா. அன்னைக்கு நம்ம வீடுகள்ல மட்டும்தான் தீபம் ஏத்தணும் நினைக்க கூடாது, லட்ச தீபம் ஏத்தணும். அந்த ஒரு நாள் லட்ச தீபம் ஏத்திட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் ஒரு இறைவனை போய் வழிபாடு செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்கின்றதோ அந்த புண்ணியம் ஒரு சேர அந்த லட்ச தீபத்தை பார்க்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும் கிடைக்குதான். எத்தனை ஜீவன்கள்? முன்னே சொன்னோம் இல்லையா, புல்லாய் பூடாய் புழுவாய்
மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் தாவரமா எல்லா பிறவையும் பிறந்துதானே நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். அந்த ஜீவன்கள் எல்லாம் கூட மோட்சத்துக்கு போகுமா அந்த தீபத்தை பார்த்தா? இந்த கோயில்ல லட்ச தீபம் ஏத்துறோம் இல்லையா, அந்த தீபத்தை எந்த ஜீவன்கள் பார்க்குதோ அதெல்லாம் மோட்சத்துக்கு போவோம், பிறவா யாக்கைக்கு போகும்னு அர்த்தம். என்னத்துக்கு போவோம்? பிறவா யாக்கைக்கு. அப்போ அந்த லட்ச தீபம் ஏற்றுதல் என்பது உண்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குலம் வெட்டுதல். ஒரு கோயில் குளம் இருந்தா அந்த குளத்தை புதுப்பிக்கணுமே தவிர அந்த குளத்திலேயே கொண்டு போய் குப்பை கொட்டக்கூடாது. எங்க வீட்டாண்ட ஒரு குளம் இருக்கு, இருக்கிற எல்லா குப்பையும் அங்கதான் கொட்டுறா. நானும் சொல்லி சொல்லி போர்டு எழுதி போட்டு போட்டு என்ன சொன்னாலும் 3வது மாடியிலிருந்து குளத்துக்கு தூக்கி அடிக்கிறா. என்ன பண்றது? சில பிறவிகள் எல்லாம் சொல்லி ஆமா திருத்தவே முடியாது. குளத்தை வெட்டுதல் ரொம்ப ரொம்ப சிறப்பு. குளத்தை சீரமைத்தல் ரொம்ப சிறப்பு. அதை தூர்வாரி அதில் இருக்கக்கூடிய பேப்பர் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த குளத்தை ஆழப்படுத்தி அதை சரியாக வைத்துக் கொண்டோமான நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய நீர்நிலை சரியா இருக்கும்னு சொல்லப்படுகிறது. அதனால அந்த குளத்தினுடைய நீரை சரி செய்யணும்னு அர்த்தம். மண்டபம் கட்டுதல். என்ன கட்டணும்? இப்ப மண்டபம் கட்டி வச்சிருக்கிறதுனால தான் வெளியில மழை பெஞ்சாலும் உள்ள நம்ம நிகழ்ச்சி தங்கு தடை இல்லாம நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய கோயில்கள்ல என்ன மடம் இருக்கு, என்ன இருக்கு? 1000 கால் மண்டபம் உண்டா இல்லையா? எல்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி மண்டபம் கட்டணுமா. அதுக்கு அடுத்து பிரசாதம் கொடுத்தல். இதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், கர்ணனுடைய வரலாறை சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்து பசுவை தானமாக கொடுத்தல். பிள்ளையார் கோயில்ல இருந்து சிவன் கோயில்ல இருந்து பெருமாள் கோயில இருந்து எல்லா கோயிலுக்குமே பசுவை தானமாக கொடுத்தோம். அதுக்கு அடுத்து எண்ணெய் கொடுத்தல். என்ன சில கோயில்கள்ல எண்ணெய் வாங்கறதுக்கு கூட வசதி இல்லை. சிவாச்சாரியார்கள் அவர்களுடைய சம்பளத்துல சில கோயில்கள்ல எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க, எண்ணெய் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா வரவங்க கிட்டம்மா கொஞ்சம் எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு போம்பாங்க. சில கோயில்கள் இன்னைக்கும் அப்படி இருக்கு. பெரிய பெரிய கோயில்கள்ல அந்த காலத்துல ராஜாக்கள் கட்டிய கோயில்கள்லயே அந்த மாதிரி நிலைமை இருக்கு. அதனால எண்ணெய் வாங்கி கொடுக்கணும், நெய் வாங்கி கொடுக்கணும். முடிந்த வரைக்கும் எண்ணெயும் நெய்யும் வாங்கி கொடுக்கணும். சிவபெருமானுக்கு எண்ணெய்னு யாருக்காவது தெரியுமா? இழுப்ப எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சிவபெருமானுக்கு எண்ணெய் நெய் மாதிரியே இருக்கும், இழுப்ப எண்ணெய்னு பேரு. மஞ்சள் கலர்ல இருக்கும், இழுப்ப எண்ணெய்னு பேரு சிவபெருமானுக்கு. மாலை போடுதல். மாலை வாங்கி போடணும், இல்லைன்னா மாலையை தொடுத்து கொடுக்கணும், பூ கட்டி கொடுக்கணும். இதெல்லாம் இறைவனுக்கு செய்யற தொண்டு. சிவ அடியாருக்கு உணவு கொடுத்தல், சிவாச்சாரியார்களுக்கு உணவு கொடுத்தல். அதுக்கப்புறம் பட்டு சாத்துதல். இந்த கோயிலுக்கெல்லாம் பட்டு சாத்துதல். ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய துணியை வெளுத்து கொடுத்தல். துவைச்சு கொடுக்கிறோம் இல்லையா, அது ஒரு பணி. இறைவனுடைய புகழை பாடுதல், இறைவனுடைய திருவிளையாடலை நாடகமாக நடித்தல், இறைவனுடைய சொற்பொழிவு. நான் சொல்லிட்டு இருக்கிறது சொற்பொழிவு. இறைவனுடைய பெருமையை சொற்பொழிவாக ஆற்றுதல். ஆலயத்தில் மணி அமைத்தல். என்ன அமைக்கணும்? ஆலயத்துல மணி அமைத்தல். அதே மாதிரி பழைய கோயில்களை புதுப்பிக்கணும். புதுசா நான் வசூல் பண்றேன்னு கோடி ரூபாய் வசூல் பண்ணி புதுசா கோயில் கட்டக்கூடாது. பழைய கோயில்கள் எது இருக்கோ அதை புதுமைப்படுத்தணும். அந்த கோயிலை எடுத்து புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் பண்ணணும். அதுக்கடுத்து ஐம்பொன் சிலை. நம்ம வீடுகளில் செம்பு பித்தளை ஏதாவது இருந்தா அந்த கோயில்ல ஐம்பொன் சிலை செய்தாங்கன்னா அந்த சிலைக்கு நம்ம கொடுக்கணும் பொருள் வாங்கி. ஐம்பொன்னு வாங்கி தரலாம். தங்கம் வாங்கி கொடுக்கலாம், வெள்ளி வாங்கி கொடுக்கலாம், செம்பு வாங்கி கொடுக்கலாம், பித்தளை வாங்கி கொடுக்கலாம், ஐம்பொன் வாங்கி தருதல். ஆபரணம் செய்து கொடுத்தல். தங்கத்தினாலே வெள்ளி கவசம், தங்க கவசம், இது மாதிரி கவசம் வாங்கி கொடுக்கிறோம் இல்லையா, அதை செய்வித்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து தலைக்கு கிரீடம் வைத்தல். இறைவனுக்கு கிரீடம் சாத்துவோம் இல்லையா, அந்த கிரீடம் என்று சொல்லக்கூடியதை வைத்தல். அதற்கு பிறகு 21 வகையான அபிஷேக பொருள் வாங்கி தருதல். ஏன்னா எல்லாம் இந்த பிரதோஷ காலத்துல என்ன பண்றா? பால் தான் வாங்கி தரா. அரிசி மாவு வாங்கி தரலாம், இளநீர் வாங்கி தரலாம், தேன் வாங்கி தரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பஞ்சாறு, கரும்பினுடைய சாறு வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கதம் பொடி அப்படின்னு சொல்லக்கூடியதை வாங்கி கொடு. இது மாதிரி பல வகையான பொருள்கள் வாங்கி கொடுத்தோம்னா சகல செல்வ யோகத்தோடு நாம் எல்லாம் பெருவாழ்வு வாழலாம். இன்னைக்கு இவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. என்ன பேரு? தர்ம சம்வர்த்தினி. அப்ப தர்மம் என்ன இருக்குன்னு நம்ம சொல்லணும் இல்லையா?
அதனால இந்த தர்மம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தினுடைய 32 வகையான தர்மம், வெளியில மனிதர்களுக்கு 32 வகையான தான தர்மம் என்று சொல்லக்கூடியதை இந்த திருவையாறு என்று சொல்லக்கூடிய தலத்தில், தர்ம பீடம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் தர்ம சம்வர்த்தினி அறம் வளர்த்த நாயகி என்கின்ற நாமத்தோடு இருக்கின்றால். இந்த திருவையாறு தலத்தில் தான் நாவுக்கு அரசர் என்று சொல்லக்கூடியவருக்கு கைலாய காட்சி அவருக்கு எப்படி கொடுத்தார், யாரெல்லாம் இந்த தலத்தை புகழ்ந்து பாடி இருக்கிறார்கள், இந்த திருவையாறு தலத்தில் வேற என்னென்ன திருவிளையாடல்களை இறைவன் செய்திருக்கிறார் என்கின்ற அனைத்தையும் நாளை பார்க்கலாம் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளை 7 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.